Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Kangrirenu Parakalayatindramishram Srimad Parangusamunim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Durga Shamanah Tam Namami Harim Param Devaki Paramanandam Aramam Gunasanjayasya Sadhanam Mukyam Sadashreyasa Karunyasya Tathakaro Niravaderaderhi Siddhaushadam Gora Ghauga Davagni Sanjaya Ganaka Samsara Meghanila Sakshat Mooladhanam Satam Vijayate Sri Padmanabha Prabhu Kedumadarayavellam Kesavayenna Nadum Koduvinai Seyyum Kootin Tamargalum Kurugagilla Vidamudai Aravil Palli Virumbinan Surumbalatrum Tadamudai Vayal Anantapuranagaram Pugudum Indre Indripoi Pugudiragil Elumayum Yedam Sara Kundrinir Madam Made Kurundusir Serindi Punnai மன்றளர் பொழில் அனந்தபுரநகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கனப் புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசினே சர்வத்திர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா Adharam Madhuram Vadanam Madhuram Nayanam Madhuram Hasitam Madhuram Hridayam Madhuram Ghamanam Madhuram Madhuradipater Akilam Madhuram
ஸ்ரீ வல்லபாச்சாரியா நன்னா அனுபவிச்சு பேசுறார். இப்ப நமக்கு நிறைய அனுபவங்கள் உண்டு. கோபம் அப்படின்னா அனுபவம் தெரியும், வலி ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும், தூக்கம் தெரியும், பசி தெரியும், காமம் தெரியும், பயம் தெரியும், பொறாமை தெரியும், அகம்பாவம் தெரியும். இந்த அனுபவங்கள்லாம் யாரும் கஷ்டப்பட்டு உட்காந்து உபன்யாசம் பண்ணவே வேண்டாம். பொறாமைனா என்ன, கோபம்னா என்ன, அகம்பாவம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா உட்காந்து? வேண்டாம். அதுபோல பெரியவாளுக்கு பகவத் அனுபவம்ன்றது ஜஸ்ட் லைக் தட், அது ஜாலியாக வரதான் ஸ்வபாவமாக. இந்த பாவக்காய் வேப்ப மரம் இதுக்கெல்லாம் ஸ்வபாவமாகவே ஒரு கசப்பு உண்டு. அதுக்கு போய் கசப்பு என்னன்னு யாராவது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல? கிடையாது. அதுபோல பெரியவாளுக்கு பகவான் மதுரமயமானவன் அப்படின்றது அனுபவம். இப்ப பாகவதம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. இப்ப பாகவதம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சொல்லுவோம் பாகவதம் மதுரமா இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஏன்னா அதோட நமக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் வச்சுக்கணும். சாதாரணமா ஒரு வசனம் உண்டு, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ட்டு. அது இன்னொரு வசனமும் உண்டு, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு. அதுவும் உண்மை, இதுவும். அப்ப பாகவதமும் நாப்பழக்கம் தானே, நாம ஜபமும் நாப்பழக்கம் தானே. அதான் எனக்கு கடைசி நேரத்தில் டக்குன்னு ஒன்றும் நாராயணா வரல. பிள்ளையை ஏற்கனவே நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு இருந்தா, அப்பவும் பிள்ளைய நினைச்சுண்டு நாராயணா கத்தினா நாராயணன் தன்னை கூப்பிடுறதா பாவிச்சுட்டான். நாராயணான் பழக்கம் இல்லாம ஆல் ஆஃப் ஏ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் ஒன் ஃபைன் நைட்லாம் வரல, திடீர்னு வரல. அதுபோல பகவானோட ஒரு பழக்கம், இப்போ டிவியோட ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன்லாம் பழகிட்டோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் பழகிட்டோம். அந்த மாதிரி சுவாமியோட ஒரு பழக்கம், அதனாலே அனுபவம். பெரியவாள்லாம் வெள்ளையும் பார்த்து சொல்றா, உள்ளையும் பார்த்து சொல்றா. நம்ம உடம்புல பலவிதமான மாற்றங்கள், மனசுல பலவிதமான எண்ணங்கள். சில சமயம் சுகமா இருக்கு, சில சமயம் துக்கமா இருக்கு, சில விஷயங்கள் நல்லா இருக்கு, சில விஷயங்கள் அசிங்கமா இருக்கு. நிறைய விஷயங்கள் கசக்கிறது, நம்ம சரீரத்தினுடைய விஷயங்கள், மனசினுடைய எண்ணங்கள் இதெல்லாம். ஆனா இதுக்குள்ள இருக்க அந்தரியாமி மட்டும் எப்பொழுதுமே ஸ்வீட்டா தான் இருக்கான். ஸ்வீட், அவ்வளவுதான், மதுரம். அந்த மதுரம் தான் நம்ம வாழ்க்கையில மதுரமா போயிட்டு இருக்கிறதுக்கு அஸ்திவாரமா இருக்கு. ஆடிங் ஃபிளேவர்னு சொல்றா இல்லையா, எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு ஏலக்காவை தட்டி போட்டோம்னா தான் அதுக்கு ஒரு ஏற்றம். ஏலக்காய் வாசனை அப்படி தூக்கும் இல்லையா, ஏன்னா அதுக்கு ஒரு பலம் இருக்கு. அதுபோல நமக்குள்ள அந்தரியாமியா ஒரு ஸ்வரூபம் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல 99% அதுதான் நம்மளை நடத்தின்னு இருக்கு. நடத்தின்னு இருக்குன்னா டிவி பார்க்கறதுலாம் அது நடத்தல, ஒன்றும் தப்பா புரிஞ்சுட்டு கூடாது. எல்லாத்தையும் எல்லாம் அவன் செயல்னு அவன் தலையை கொண்டு பழிய போடக்கூடாது. சேஃபா பல சந்தர்ப்பங்கள்ல மனசை தப்பா போகும்போது தப்பு அப்படின்னு சொல்லி இருக்கணும். மனசு விட்டு போகும்போது விடாதே அப்படின்னு இருக்கணும். துன்பத்தை துவண்டு போகும்போது துவண்டு போகாதே அப்படின்னு இருக்கணும். அதாவது நம்ம அப்பப்ப ட்ராக்கை விட்டு வெளில போயிடுறோம். திரும்பியும் ட்ராக்ல யாரா கொண்டு விடுறான்னா பரமாத்மா, அந்தரியாமி தான் கொண்டு வந்து விடுறான். அவன் தான் காத்தாலேருந்து எத்தனையோ விஷயங்கள் பேசினேன், நடந்துட்டு நம்மளாம் பண்றது. 6:30 மணிக்கு சத்சங்கம்னு ட்ராக்ல கொண்டு வந்து யாரா விட்டது? அந்தரியாமி. இல்லாட்டி இப்பயும் அதான் காரணம் சொல்லிட்டு ஆற்றுல உக்காந்துக்கலாமே, உடம்பு முடியல, நான் கிளம்பும் போது தான் ஜோன்னு மழை கொட்டிட்டு
திருவாண்டத்தில் கேட்கணுமா, ரோடெல்லாம் மோசமா இருக்கு, காரணத்துக்கு நமக்கு ஒன்றும் குறவே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி போ 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 போன்னு உள்ளேன்னு ஒன்று தூண்டி விடுறது பாருங்க, ரொம்ப விசேஷமானது. அவன் மதுரமயமானவன். அந்த மதுரத்தை அனுபவிச்சுட்டு பேசுறார். அதரம் மதுரம். நம்ம கிட்ட பேசுறது ஒண்ணும் கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் ஒன்று உள்ளேந்து தூண்டுறது பாருங்க, அதோடைய அதரம் மதுரமா இருக்கு. அது சொல்றதெல்லாம் மதுரமா மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்ம சொல்ற எல்லாமே மதுரமா இல்லை, நம்ம கூட இருக்கவா சொல்றதெல்லாம் மதுரமா இல்லை. இவன் திட்டினா கூட மதுரமா தான் இருக்கான், இவன் கோச்சிண்டா கூட மதுரமா தான் இருக்கான். அது அதிசயம், அது கிருஷ்ண விஷயம். அதான் அதரம் மதுரம். நீ தப்பு பண்ணிட்டேன்னு அந்தரியாமி திட்டுறது, ஆனா மதுரமா தானே இருக்கு. அது ஒன்றும் கோபம் உண்டாக்கலையா நமக்கு, அது சொல்றபடி கேட்டா மதுரமா இருக்கு இல்லையா? அதே விஷயத்த வெளியிலேருந்து யாராவது சொன்னா கோபம் வருது. அறிவு இருக்கா அப்படின்னு ரோட்ல போற 10 பேர் கேட்டாங்க, மதுரமாவா இருக்கு. அதை உள்ளேந்து ஒரு அந்தரியாமி அறிவு இருக்கா அப்படின்னா இல்ல அப்படி சொல்ல தோன்றது இல்லையா? அதரம் மதுரம், வதனம் மதுரம். உள்ளுக்குள்ள அவன் கவனிச்சுட்டே இருக்கான், எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிற ஒரு திருமுகம். மனுஷ அழுக்கா இருக்கும் பொழுதோ அசிங்கமா இருக்கும் பொழுதோ பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்கல, சீ அப்படின்னு. இந்த குழந்தைகளே குளிக்காம இருக்குன்னா சீ சீ ஷேம் ஷேம் அப்படின்னு முகத்தை சுருக்கிக்கிறோம். யாருக்காவது வியாதி பெட்சோர் வந்துடுத்து, ஆஹா என்ன அழகா பெட்சோர் வந்திருக்கு நான் சொல்றேன், இவன் அப்ப கூட பெட்சோர் வந்துடுத்தா சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு. வதனம் மதுரம். நம்ம மேல வெறுப்பே காட்டாத ஒரே ஒரு வதனம்னா பரமாத்மாவுடைய வதனம் மட்டும்தான். நீங்க பொறாமையில போய் பத்மநாபர் முன்னாடி நின்று அப்பொழுது அது பிரசன்னமா தான் இருக்கும். பகவானுடைய திருமுக மண்டலம் சிச்சி பாப்பா அப்படின்னு ஒதுக்கி தள்ளுற வதனம் இல்லை, வதனம் மதுரம். நரசிம்மமூர்த்தி சரியா, உக்ரமூர்த்தி. உக்ரம்னா நரசிம்மம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு. ஹரமே உக்ரம் வீரம். இப்படி யாராவது ஸ்லோகம் பண்ணா அப்படிதானே இருப்பார். யத் பாவம் தத் பவதி. ஸ்லோகத்தை மாத்திடலாம், சாந்தம் வீரம் மாத்திடலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோ முகம். உக்ர நரசிம்ம. இந்த மத்தூர்னு ஒரு இடம் இருக்கு பெங்களூர் பக்கத்துல. என்னமோ தெரியல, இந்த மைசூர், பெங்களூர், மாண்டியா, கர்நாடகாவில் நிறைய நரசிம்ம கஷேத்திரம் தான் ஜாஸ்தி. கொச்ச 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 கொச்சான்னு இருக்கு. அது ஏன் தெரியல, அப்படி ஒரு நரசிம்ம பலம் அங்கதான். ஆனா அந்த நரசிம்மரை பாருங்க, வதனம் மதுரம். அதுவும் அந்த மத்தூர் நரசிம்மருக்கு 3 கண்ணு உண்டு, திரிநேத்திரம், சிவபெருமான் போல. கோபமா மடியில் இறங்கிய கிஷி போன்று இப்படி கொடர்ல உருவி மாலையா போட்டு இருப்பார் மூர்த்தி 16 கைகளோட. ஆனா முகத்தை பார்த்தா மதுரமா இருக்கும், ஏன்னா நமக்கு அனுகிரகம் பண்ற ஒரு வதனம். எப்பொழுதுமே நம்மள கருணையோட பார்க்கிற ஒரே வதனம் பகவானுடைய வதனம், சந்திரவதனான திருமுக மண்டலம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம். நயனம் திருப்பதி பெருமாள்லாம் பார்க்கிறாரா இல்லையானே தெரியல, ஆனா பார்க்கிற மாதிரியே இருக்கு. நயனம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம். எப்பொழுதுமே கண்ணில் ஒரு ஈரத்தோட பார்க்கிறான், ஈரம் சொட்ட சொட்ட கருணையோட ஒரு பார்வை. எப்படி ஒரு கை குழந்தை அம்மா எப்பொழுதுமே வாத்சல்யத்துல கருணையோட பார்ப்பா இல்லையா? ராத்திரி குழந்தை நல்லா பகல்லாம் தூங்கிட்டு ராத்திரி கொட்ட கொட்ட விளையாடிட்டு இருக்கும் முழிச்சுண்டு. அம்மாவுக்கு கண்ணு சொருகும், குழந்தை இது கொட்ட கொட்ட முழிச்சுட்டு தூங்க அப்படின்னா அது சிரிக்கும். அப்போ கூட அம்மா தூங்கி தொலையேன்னு அப்படி கரிச்சு கொட்ட மாட்டான், கண்ணு சொருக்கிறது. கப்பல இருந்து வேலையை பார்க்கணும். இந்த காலம் மாதிரிலாம் நியூக்ளியர் ஃபேமிலி இல்லையா, அந்த காலத்தில் 10-12 உருப்படி இருக்கும். வெங்கல பானையில் சாதத்தை போட்டு அதை அடுப்பில் ஏற்றி கும்பிட்டி அடுப்பை ஊதி விறகடுப்பில் பற்ற வச்சு அதுலேயே ஜென்மா போயிடும். இப்போ மாதிரிலாம் ரெடிமேட் தோசை மாவு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் உட்காந்து அற 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 அறன்னு அரைக்கும்.
அதுல கூட அதுவும் வருஷத்துக்கு கொண்டு பெற்றுட்டே இருப்பான். ஏடிஎம் மிஷின் மாதிரி எனி டைம் குழந்தைய பெற்றுக்கிற மிஷின் மாதிரி பெற்றுட்டே இருப்பான். அத்தனை குழந்தைய பெற்றிருப்பான். அப்ப கூட அந்த 12வது குழந்தைய கூட கண்ணே தூங்க கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் வாழை ஒழிய வெறுப்பு காட்ட மாட்டான். நயனம் மதுரம். அதேதான் சுவாமி. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம். நம்மளை பாடு சிரிக்கும் பொழுது நமக்கு தைரியம் கொடுக்கிற மாதிரி ஒரு சிரிப்பான். நம்ம மனக்கவலைகள்லாம் நாசமாகும்படியா சிரிப்பு. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம். இந்த ஹிருதயம் நமக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணலாம் நல்லது பண்ணலாம் நல்லது பண்ணலாம் பிளான் பண்ணிட்டே இருக்கோம். க்ஷீராப்தியில என்னடா பண்ணிட்டு இருக்காருன்னா யோக நித்ரா அப்படின்னு சொல்றோம். நித்ரை என்னத்த யோகம் இருக்கு? நமக்கு நித்ரா யோகம் தெரியும், யோக நித்ரா தெரியுமானா தெரியாது. நித்ரையே யோகமா வச்சுட்டு தன்னிலை மறந்து கிடக்காது, நித்ரா யோகம்னு. யோக நித்ரானா படுத்துட்டு இருக்கணும், ஆனா தூங்கக்கூடாது. தூங்காம யோசிச்சுட்டு இருக்கணும். நம்மதான் சமயத்துல உடம்ப கடத்தினா தேவை, தூங்கலாம் வேண்டாம், படுத்தா ஆனா படுத்தா தூங்கிடும். அதான் எப்படின்னு தெரியுது. அவர் டெய்லி கொஞ்ச நேரம் தான் படுக்கணும், தூக்கம் வந்துடுறது. அவர் படுத்துட்டே இருக்கார். ஸ்ரீராப்திநாதன், பத்மநாபன், ரங்கநாதன் எல்லாம் ஒய்யாரமா படுத்துருக்கா, தூங்க மட்டும் மாட்டேங்கிறார். யோக நித்ரா. அந்த ஹிருதயத்தை அப்படி என்னடா ஓடுறதுன்னா இவாளுக்கு என்ன பண்ணலாம் அவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படி தப்பா பிரார்த்திச்சுக்கிறாள், தேவையில்லாதெல்லாம் கேட்கிறாள், அனாவசியமா மனசை போட்டு அலட்டிக்கிறாள். நான் பார்த்துக்கிறேனே, யோகக்ஷேமம் வகாமியகம் நான் இருக்கேனே, இவா புத்திக்கு எப்படி இதை புரிய வைக்கலாம்? எத்தனையோ தடவை பலவிதமா நான் சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் திருந்த மாட்டேங்கிறாள். சரி இன்னொரு ட்ரை பண்ணுவோம். திருதராஷ்டிரன் கடைசி வரைக்கும் உருப்படாத ஒரு நல்லவன். பகவான் அவ்வளவு பண்ணி காட்டிட்டார். பிரத்யக்ஷமா விஸ்வரூப தரிசனம் காட்டியாச்சு தூதரா வரும்பொழுது. பகவத்கீதையை சொல்லும் பொழுது லைவ் கமெண்ட்ரி முதல்ல கேட்டதே திருதராஷ்டிரன் தான். முதல்ல லைவ் கமெண்ட்ரி கொடுத்தது சஞ்சயன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற வல்லாது. அப்பையும் பகவானுடைய விஸ்வரூபம் எல்லாம் கேட்டுட்டும் புத்தி வரல. வயசு போயிட்டே இருக்கு. யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. பாண்டவா போடுற சாப்பாட்டை நாய் மாதிரி சாப்பிட்டு இருக்கு, வெக்கம் இல்லாம. உயிர் வாழணும்ன்ற ஆசை அவனே மறந்துட்டான். அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவனே. அதாவது ஒரு ஸ்திதியில நம்மளை பத்தி நமக்கே ஒரு அபிப்பிராயம் விட்டு போயிடும். அடப்பு நம்மெல்லாம் எங்க உருப்பட போறோம், ரைட்டு போ. சில பேர்லாம் சொல்லுவா, ஏன்பா அந்த குடியை விடப்படாதா, ஏதானு விடப்படாதா? அது இனிமேல்லாம் விட முடியாது, விட்டா போயிடுவேன் அப்படின்னு. இதை விட முடியாத அளவுக்கு அதோட ஐக்கியமாயிட்டோம் இல்லையா? இந்த மாதிரி இது தேராத கேசு அப்படின்னு விட்டுட்டா எல்லாருமே. திருதராஷ்டிரன் கிருஷ்ணனுக்கு விட முடியலையா? இந்த பையன் உருட்டா தேவை. ஏன்னா என் கீதையெல்லாம் கேட்டிருக்கான், அப்புறம் கீதைக்கு பெருமை போயிடுது. நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம திருதராஷ்டிரன் ஒரு அபிமானம். மகாபாரதத்திலேயே யார் யார் என்னென்ன நினைக்கிறான்னு தெரியுது. ஒவ்வொருத்தரும் சொல்றா கிருஷ்ணன் ஹிருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்கிறான். ஒவ்வொருத்தரத்தில் யார் யாரோ தெரியுறான். சரி கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை யார் தெரிகிறான்னு சொல்லி எல்லாரும் பார்க்க. அர்ஜுனன் நான் தான் தெரியுவேன், யுதிஷ்டன் நான் தான் தெரியுவேன், கோபிகள் நான் தான் தெரியுவேன். கடைசியில கிருஷ்ணனுடைய ஹிருதயத்தை பார்த்தா சகுனி தெரியணும். எல்லாம் அசந்து போயிட்டா. கிருஷ்ணா என்ன சகுனி தெரிகிறான்? நீங்க எல்லாம் என்ன மறந்தே போடலாம், மறக்கிறதே கிடையாது. என்ன க்ஷண நேரம் கூட என்ன மறக்கிறதே இல்லை, ரொம்ப நல்லவன் தெரியுமான்ற சகுனிக்கு வக்காலத்து வாங்குறது. சுவாமி எப்படி நினைக்கிறோம்னு முக்கியம் இல்லை, நினைக்கிறோமா? ஹிருதயம் மதுரம். என்னமா நினைக்கிறான்? என்ன சகுனிக்கு ஒரே டென்ஷன் தானா? மற்ற எல்லாரும் ஒண்ணும் இல்லை. யுதிஷ்டன் அர்ஜுனன்லாம் ஏமாத்திடலாம், எதையான வஞ்சகம் பண்ணி ஏமாத்திடலாம். இவன் வஞ்சகம் செல்லுபடியாகாத ஒரே இடம் இந்த வஞ்சகன் கிட்ட மட்டும்தான். இவன் தான் பெரிய வஞ்சகன் லோகத்துல. வஞ்சிதோகம் அப்படிதானே சொல்றான் அர்ஜுனன். பெரிய வஞ்சகன். ஏமாத்திட்டான், கூட இருந்தே ஏமாத்திட்டான். வஞ்சிதோகம்ன்றான் அர்ஜுனன் சொல்றான் வஞ்சகன். அப்ப இந்த திருதராஷ்டிரன் மேல அவனுக்கு ஒரு அப்பதான் விதுரனை அனுப்பி விதுரன் மூலமா பாகவத்தை சொல்ல வச்சு திருதராஷ்டிரனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து இமாச்சலத்துக்கு அழிச்சுட்டு போய் அவனுக்கு ஒரு மோட்சம் கொடுத்தானா. அபாரா ஹிருதயம் மது. அதனால நம்மளை பத்தி ரொம்பலாம் கவலைப்பட வேண்டாம். உருப்படவே இல்லைன்னா கூட பரமாத்மா எப்படியா காப்பாத்திடுவார்.
எப்படி நாமோ இருந்தோம், இப்போ எவ்வளோ தூரம் கரையேற்றி மனுஷாலா கொண்டு வந்து விட்டாரோன்னு. மனுஷாலா கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் பாரத பூமியில் பிறக்க வச்சு விட்டாரோன்னு. பாரத பூமியில் பிறக்க வைக்க இல்லாமல் கலியுகத்தில் பிறக்க வச்சாரோன்னு. அது கலியுகத்தை இந்து தர்மத்தில் பிறக்க வச்சாரோன்னு. அதுலேயும் ஒரு சத்குரு பகவத் விஷயத்தில் ஒரு ருச்சியை கொடுத்தாரோன்னு. அது இல்லாமல் அனந்தபுரமும் கொடுத்துருக்காரோன்னு. அது இல்லாமல் பத்மநாபனையும் கொடுத்துருக்காரோன்னு. அதுலேயும் அப்பப்போ மறந்துடுவோன்னு சொல்லிட்டு சொத்து விவகாரத்தெல்லாம் கிளப்பி 1.5 லட்சம் கோடி டெய்லி பேப்பர் நியூஸ் எல்லாம் வந்துட்டாரோன்னு. எவ்வளோ கருணை பாருங்க. ஹிருதயம் மதுரம். நம்மளா கேட்டோம் எவ்வளோ சொத்து இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாப்பட்டோம். தெரிய தெரிய பயமாக தான் இருக்குது. அவரா எல்லாத்தையும் கிளப்பி விட்டார். அமிக்கஸ்தூரியை கிளப்பி விட்டார். ஐயங்காரை கிளப்பி விட்டார். பத்மநாபருக்கும் ஐயங்காருக்கும் அவ்வளோ சாமிய பொருத்தம் இருக்கு. ராமானுஜர் கிட்ட ஆரம்பிச்ச ஐயங்கார் பொருத்தம் போயிட்டே இருக்கு. யாரோ ஒரு ஐயங்காரோட பத்மநாபருக்கு வம்பு தான். நானும் பார்த்துட்டேன். ஏதோ எங்களெல்லாம் வம்பு பண்ண வரைக்கும் நாங்கள்லாம் உத்தமம். அதனால நான் சிவனம் வரும்போது நான் ஐயங்கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஒரு மாட்டுக்காரன் ஞாபகம் வச்சுக்கோ, என்னெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவன் கோஷ்டியில் சேர்த்துறாரு. அப்புறம் ஊரை விட்டு அனுப்பிச்சிடுவார். ஒன்று இப்படி அனுப்புவார், இல்லாட்டி திருக்குறுங்குடி பக்கம் ராமானுஜன் அனுப்பின மாதிரி அனுப்பி விட்டுடுவார். அதனால அப்படி ஒருத்தர். இந்த ஹிருதயம் மதுரம். நம்ம அவனையே ஸ்மரிக்கணும்னு அவன் தியானம் பண்ணி எல்லா லீலையும் பண்ணி நம்மளை ஸ்மரிக்க வைக்கலாம். நம்ம ஆசைப்பட்டு ஸ்மரிக்கல, நம்ம அவனா பிடிச்சி இழுத்து பாகவன் முதல்ல போறோம், அப்புறம் சும்மா போவோம் சத்சங்கத்துக்கு, யாரோ சொல்றாளா இப்படி வந்து கேட்டு 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 வரோம் அப்படின்னா ஹிருதயம் மதுரம். அவனுடைய ஹிருதயம் நம்ம மேல எப்பொழுதும் அக்கறையோட இருக்கு. அதனால அக்கறை சேர்ந்துடும், கவலையே படாதீங்க. நமக்கு நம்ம மேல அக்கறையே இல்லைனாலும், அக்கறை சேரமாட்டோமோன்னு கவலையே வந்தாலும் அவனுக்கு நம்ம மேல அக்கறை இருக்கிறதுனால நிச்சயமா அக்கறைக்கு கொண்டு போய் அக்கறையோட விட்டுருவான், கவலையே படாது. எத்தனை பேர் அக்கறை 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 தான். அப்ப ஹிருதயம் மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹதிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். கமனம் மதுரம். எத்தனை நடம் நடக்கிறான் பாருங்க. இவன்லாம் போய் காட்டுக்கெல்லாம் போய் மாடு மேய்க்க வேண்டிய அவசியம் உண்டா? மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டா சொன்னே டவுன். அதுதான் குழந்தைகள் அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூல் போக வேண்டாமா அப்படின்னு கேட்கும். வயிற்று வலிக்கலாமா இருக்கு, ஜுரம் அடிக்கலாமா இருக்கு. அப்பதான் ஆய் வருதுன்னு அம்மாவே சரி போக வேண்டாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாளான்னு இங்க கெஞ்சரா. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். சரி ஆட்டதான் வேலை இருக்கா? ஒரு வேலையும் இல்லை. காய்ச்சி இன்ன பாலும் தரேன், கல்கண்டு சீனி தரேன், என்னெல்லாம் கொடுக்குற அந்த மாதிரிலாம் அம்மா கொடுத்தா வீட்டிலே தண்டச்சோட உட்காந்துல தப்பே இல்லை. கல்கண்டு சீனி தரேன், காய்ச்சின பாலும் தரேன், கல்கண்டு சீனி தரேன். என்ன அழகு! அப்ப கூட மாடி மேய்த்து ஒரு நொடியில் திரும்பி வருது. எவ்வளவு பொறுப்பான ஒரு புள்ள. நம்ம அதெல்லாம் ஒரு புள்ள இருக்கா? பொய் சொன்னாலும் பொறுப்பா இருக்கான் கிருஷ்ணன். தப்பாலாம் சொல்லப்படாது. திருட்டுத்தனம் பண்ணாலும் கரெக்டா பண்றான். அதுக்கெல்லாம் சாமர்த்தியம் வேணும் இல்லையா? அவ்வளவு அழகா. இந்த டெய்லி மாடு மேய்க்க போறோம் எதுக்கடான்னா, காட்டை நாடி களிரும் புள்ளும் தேனுகனும் உடன்படிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டேனே சொல்றா. ஆண்டாள் சொல்றா, காட்டை நாடி. எதுக்கடா காட்டுக்கு போறான்னா தேனுகாசனம் வதம் பண்ணமா. காட்டை நாடி தேனுகனும் களிரும். மதுரையும் காட்டில் சேர்த்துட்டு ஆண்டாள். களிருன்னா யானை. குவளையாப்பீட யானையும் சேர்த்து பிருந்தாவனத்தை கொண்டு விட்டான். ஏன்னா ஆண்டாளுக்கு பிருந்தாவனம் பிடிச்சிருக்கு. இந்த குவளையாப்பீட வதம் மட்டும் மதுரா நடந்து பிடிக்கல. காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன் மடிய. இன்னொன்னு காடுன்னா மோசமான கோர மிருகங்கள் இருக்கக்கூடிய காடு. மதுராலையும் நிறைய பேர் இருக்கா இல்லையா? சானூரன், முஷ்டிகன், கம்சன், குவளையாபீடம், இதெல்லாம் கூட கோர மிருகங்கள் இருக்கிறதெல்லாம் காடு தான். நாகரீக ஜனங்கள்னா கதை வேற இல்லையா? காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும். பகாசுரம் புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தா வனத்தே கண்டோமே. பத்மாவர் உள்ளேயே இருக்கிறது அழகா இருக்கு. பொறுப்பா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேட்டைக்கு இறங்கினா தான் நன்னா இருக்கு. இன்னைக்கு பரிவேட்டை, பள்ளி வேட்டை அப்படின்னா நன்னா தானே இருக்கு. அப்ப வேட்டையாடி வர்றது ஒரு பொறுப்பா. கமனம் மதுரம். அதானே அழகா இருக்கு. இந்த வேட்டைக்கெல்லாம் வரார் உற்சவம்னா ஒரு பொறுமையா வராரோன்னு. அது ராஜாவோட வரார் அப்படின்னா பொறுமையா நிறுத்தி நிதானமா
அங்கங்க நின்று காட்சி கொடுத்து இந்த ராஜா போனா குடு குடு குடுன்னு ஓடுவார். அந்த ராஜாவோட போகும்போது கமனம், ராஜா போனதுக்கு அப்புறம் சலித்தம். விளையாட்டா குடு குடு குடுன்னு ஓடுறது. கமனம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். உன்னோட எல்லாமே மதுரம் தாண்டா கிருஷ்ணா. வசனம் மதுரம், பேசுறது என்னமாலாம் பேசுறார். கொஞ்சம் பத்மநாபத்தை பேசி பாருங்க, நரசிம்மர்கிட்ட பேசி பாருங்க. இது கர்ஜன சப்தம். பிரகலாதனுக்கு தெரியும் நரசிம்மர் எப்படி பேசுவார் அப்படின்னு. நிகமாத்த மகாதேசிகருக்கு தெரியும், மணவாள மாமுனிகளுக்கு தெரியும், சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தெரியும் எப்படி பேசுவார் நரசிம்மர். கிருஷ்ணன் கோபம் வந்தா எப்படி பேசுவான் தெரியும். கோபமா கத்துவானா கிருஷ்ணன்னா கத்துவான், ஜம்முன்னு கத்துவான். வசனம் மதுரம், அவ்வளவு அழகா இந்த பீஷ்ம பிதாமகரை வதம் பண்றேன்னு கையில சக்கரத்தை விடுறா அர்ஜுனா. என்ன நினைச்சுட்டு இருக்கா இருந்தாலும் கொண்டு போடுறேன் அப்படின்னு நடுங்கிறது 14 லோகங்கள். சிவபுரம் மட்டும் ஜாலியா சிரிக்கிறார். பார்வதி தேவி கேட்கிறா, என்ன ஜாலியா சிரிக்க, ஒரே டென்ஷனா இருக்க, எல்லாம் ஒப்புடிச்சப்பா நீ விளையாட்டு. அவர் ஏற்கனவே பேசி வச்சுட்டது தான். இவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன், இவர் சத்தியம் பண்ணுவாரா, அவர் எடுக்க வைப்பேன் சத்தியம் பண்ணுவாரா, தன் பக்தன் தோக்கப்படாதா, அதனால ஆயுதம் எடுத்து வெட்டுறேன் குத்துறேன். வெறுமை எடுத்துட்டு வந்தா கூட சந்தேகம் வரும். அடிச்சேன்னா பல்ல உடச்சேன்னா ஜாகிரதை. சண்டை வந்தா முதல்ல பேச்சு தானே, கையா பேசுறது முதல்ல எதிராக முக்கியம். சண்டைக்கு எதிராக முக்கியம். நான் நல்ல வசனம் பேசணும். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, நான் யாரும் தெரியுமா, நான் பண்ணதெல்லாம் மறந்து போயிடுதா. 1 மணி நேரம் கத்தி கத்தி வசனம் தானே பேசணும். கை கட்டி வாய் பத்தி சும்மாவா இருக்கும். நல்ல கோவம்னா கை கட்டி வாய் பத்தி பேசவே படாது இல்லையா, முடியறதா. கோவத்துல கத்துறான், அது கூட வசனம் மது. எல்லாரும் பொய் சொல்றாமா என் மேல, நான் என்னையே திருடலாமா, அப்படியே சத்தியசந்தன் மாதிரியே பேசணும். சத்தியசந்தன் வசனம் ஆச்சரியம். பகவான் அவ்வளவு அழகா யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்றான். அவ்வளவு அழகா வசனங்கள் பேசினானே. திரௌபதி கிட்ட கேட்கிறான், நீ சொல்லுமா யுத்தம் வேணுமா வேண்டாமா, நீ டிசைட் பண்ணு. அஸ்வத்தாமனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு விட்டான். திரௌபதி முன்னாடி நிக்க வைக்கிறான். ஒவ்வொருத்தரும் சில பேர் வெட்டுன்றா, சில பேர் வெட்டாதேன்றா. பகவான் சொல்றான் அர்ஜுனனை பார்த்து, இவன் பஞ்சமகா பாதகம் பண்ணியிருக்கான், 5 குழந்தைகளை தூங்கும் பொழுது கொண்டு இருக்கான், அதனாலே அவனை கொலை பண்றது நியாயம். ஆனா பிராமணனை கொல்லப்படாது, குரு புத்திரனை கொல்லப்படாது. அதுவும் நான் சொன்னதுதான். இனிமேல் நீ முடிவு பண்ணி சொல்லாமலே இருக்கலாம்ல. ரெண்டும் சொல்லிட்டு அர்ஜுனன் பார்த்தான், ஆரம்பிச்சுட்டான்டா குழப்பறதுக்கு. இப்பதான் ஏதோ தெளிவானோன்னு நினைச்சேன். கிருஷ்ணா அப்படின்னா உள்ளுக்குள்ளே பேசிட்டான். விட்டுடு பரவாயில்ல வயலை. வச்சனம் மதுரம். வெளில பேசுறது ஒண்ணு, உள்ள பேசுறது ஒண்ணு. வச்சனம் மதுரம், சரிதம் மதுரம். சரிதம் அப்படின்னா அவனுடைய காரியங்கள், அவனுடைய மேனரிசம், அந்த ஸ்டைல், அந்த பிஹேவியர், அவன் பண்ணக்கூடிய மெத்தட், இதெல்லாமே சரித்தம். இதுதானே பாகவதம். இந்த சரித்தம் தான் சரித்திரமா சொல்றோம். இப்படிலாம் பண்ணா, அப்படிலாம் பண்ணா, பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கின. ரொம்ப பிடிச்ச பாசனம். பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி யோசிக்கிறான் பாருங்க. பொத்த உரல், அது பெரியார் கூட இருந்து அப்படி பைனாக்குள்ள வச்சு பார்த்துருக்காரு. பொத்த உரல் கவிழ்த்து, நல்ல உரல் கேட்டா எடுத்தா யாரோ தேடிட்டு வருவாளாம். அதனால வீணா போன உரலை எடுத்து அதை கவிழ்த்து போட்டு அது மேல நிக்கிறான். பொத்த உரல் கவிழ்த்து, பொத்த உரல் போட்டு இல்லை, கவிழ்த்து போட்டா தானே ஈஸியா ஏறி நிக்க முடியும், பிளாட்டா இருக்கும் இல்லையா. ஆனா கீழே பொத்து பேருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இவனுக்கு பிரயோஜனம். எதெல்லாம் நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு பிரயோஜனம். ரொம்ப யோசிக்கிறான் கிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் கிளாஸா யோசிச்சு பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும். ஒரு கோபி அடுப்புல பால் வச்சு மறந்து போயிட்டா சுண்ட நன்னா சுண்டி 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 காஞ்சு போயிட்டான். சரி, ஆது யாரா வந்தான்னா அழகா கரடு பால் பண்ண, அவளுக்காக தான் பண்ணேன்னு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி சர்க்கரை எல்லாம் போட்டு மேல வச்சிருக்கா. அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட இது வந்து எடுத்துடுச்சு. பொத்த உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி சித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணெய். தடா அப்படின்னா ஒரு பெரிய பானை, ஒரு ஆளை உள்ள போட்டு வேக வைக்கலாம்.
பத்மநாபர் கோவில் இருக்கு இல்லையா, அவளை உள்ள போட்டு வேக வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஜோரா பெரிய பானை மூதாதையர் தாழின்னு அந்த காலத்துல உண்டு. மாதிரி அந்த ஆர்கியாலஜிகள் ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அந்த காலத்தெல்லாம் வயசானவரெல்லாம் ஒரு பானைக்குள்ள போட்டு அப்படியே புதைச்சிருவான், உசுரோட இல்லை, போனதுக்கு அப்புறமா. எரியான சொல்ல போய் எரியான அர்த்தம் பண்ணிட்டேன், பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய பானை, அதுல நிறைய வெண்ணையா, தடாவினில் வெண்ணையும் மெர்த்த திருவையாறு நல்லா இருக்கு. அதை எப்படின்னா ஒரு பக்கம் அப்படி வெண்ணையை சாப்பிடணும், ஒரு பக்கம் அந்த தித்தித்த பாலம். என்ன காம்பினேஷனோ தெரியல, கிருஷ்ணாஸ் காம்பினேஷன். மெத்த திருவையார விழுங்கிய என் அத்தன் என்னை புறம்புல்குவான், ஆழியான் என்னை புறம்புல்குவான். யசோதா அப்படி கிருஷ்ணலீலால மயங்கி கிடக்கிறாள். அடுத்தாத போய் எல்லாத்தையும் தின்னுட்டு திருடிட்டு வந்துட்டு அழகா இப்ப பின்னாடி வந்து இப்படி அம்மா தோலை கட்டி அணைச்சிட்டம்மா, வெண்ண தாயே இப்பதான் பக்கத்தாத தடா வெண்ணையும் முழுங்கிட்டு வந்திருக்கு. என்னடா ஆகிச்சா, நீ வெண்ணை நம்ம நாட்டுல கேட்கிற பழக்கமே உனக்கு கிடையாது. முதல்ல வெண்ணெய்னு கேட்கிற பழக்கமே கிடையாது, அப்புறம் தானே வெண்ணெய்னா எடுக்கிற பழக்கம் மட்டும்தான், சாப்பிட்ற பழக்கம் தான். கேட்டு எல்லாம் சான்ஸே இல்லை. என்னடா கேட்கிற, இன்னைக்கு என்ன வெண்ணெய் கிடைக்கலையா, அது உடனே கதைய ஆரம்பிச்சிடும். யசோதை கதை சொல்லியே குழப்பிருக்கான். அதுமா உன்னை அதுக்குள்ள அடி யசோதேன்னு வந்துட்டா. யாராத்துல வெண்ணையை முழுங்கிருக்கான தடா வெண்ணைய, அடி யசோதே தடா வெண்ணைய முழுங்கிருக்காண்டி அப்படி கஷ்டப்பட்டு பானையை வேற தூக்கி வந்து காட்டுற ஐ விட்னஸ். பார் காலியா கிடக்குப்பார். உன்னை யசோதை என்னடி இப்படி நாடுறது பானை, இந்த வெண்ணெய் ரொம்ப நாளா வச்சிருந்தா ஒரு கன்றாவியான நாத்தம் வரும், அது காய்ச்சும் போது அதை விட கன்றாவியா ஒரு நாத்தம் வரும். அது என்ன நாத்தம் சொல்ல முடியாது, வாசனைலாம் சொல்ல முடியாது. யாருக்கா வாசனையா தெரிஞ்சு அதை அனுபவிங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. என்னடி இப்படி நாடுறது, அது ஒரு 6 மாசமா வெண்ணெய் சேமிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற. அப்ப எப்படி இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா கிருஷ்ணா போய் இந்த புளிச்ச வெண்ணையா எடுத்து, ஐயோ அம்மா அது ஏன் கேட்கிற, நானும் இந்த நாட்டை எங்க வருது எங்க வருது எங்க வருது எங்க வருது எங்க வருதுன்னு ஊர் முழுக்க தேடி கடைசி இவாத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சு என்னடா பண்ணேன்னா எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா தாங்க முடியல. உடனே குரங்கு கொடுத்தேன், அது என் மேலேயே துப்பிட்டு போயிடுச்சு. உடனே அவ பிள்ளை கிட்ட கேட்டா அவனும் துப்பினான். அவ்வளவு கேவலமாவா இருக்கு அப்படின்னு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொமட்டின்ட்டு வந்தது. அப்படியே எல்லா வெண்ணையும் எடுத்து கொண்டு போய் யமுனையில கரைச்சுட்டேன்றான். யமுனை எங்கடா எப்படி எந்த இடத்துல கரைச்சேன், நான் கிருஷ்ணா காட்னு வச்சிருக்கான். இதுதான் வைஸ்வானர காட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வைஸ்வானரன்னா பசி. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதே. வைஸ்வானர காட்ல கேட்கற அந்த மாதிரி ஒரு காட் எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் பூசா வந்திருக்குமா, பூசா படித்துறையில நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்கோம். இவெல்லாம் திருடிந்து போய் சாப்பிடறதுக்கு ஒரு காட் கட்டி வச்சிருக்கா. அது சொல்றான் சோர் காட்டு, திருட்டு போய காட்டு. அழகால கொண்டு கரைச்சிட்டு வந்துட்டேன்றான். ஏண்டா போயிட்டு அவாத்து வெண்ணெய் எடுத்த, அது என்ன நாசம்னு தேடிட்டு போன, நீயே பாரு காலி பானியே எப்படி நேரத்தை பாத்தியான்ற. வெண்ணெய் தொலைஞ்சது, வெண்ணெய் திருடு போச்சுன்றதை விட இவன் வெண்ணையை கேவலப்படுத்திட்டான் பாருங்க. அவளுக்கு மனசு துக்கம் நெஞ்சடைக்கிறது. வச்சனம் மதுரம் சரிதம் மதுரம். மனசே அனிலே ரோஷம் அவளுக்கு. வெண்ணெய் எடுக்கிறதுலே சங்கல்பம் பண்ணிட்டான், இனிமேல் வெண்ணையே கிடையாது. பக்கத்தாட்டில் கடன் வாங்குவேன், பைசா கொடுத்து வேணா வாங்குவேன், இனிமேல் ஆற்றுல வெண்ணெய் கிடையாது. கிருஷ்ணன் அடுத்த நாளே போறான். என்ன கோச்சுட்டியா, உங்க ஆட்டு வெண்ணையை போல ஒரு டேஸ்ட் லோகத்துல உண்டா, நேற்று விட்டு அப்படி சொன்னியாடா. அம்மா எதிர்க்க போய் உன் வெண்ணெய் நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா மனசு வருத்தப்படாதா, நீ அவளு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற, அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடாதா, நீ வெண்ணெய் தர, நீ நீ உன் வெண்ணையை போல லோகத்துல உண்டா. அப்படியா, இதுக்குதான் நீ சொன்னீங்க, எனக்கு தெரியவே இல்லை, நான் மரமன்ட்டு, அதான் எனக்கு தெரியுமே. இனிமேல் வெண்ண கடன் எடுத்துறியா டெய்லி உத்காயத்தீனா மரவிந்தலோச்சனம் இவன் பேரை சொல்லி சொல்லி கடையிறாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ. எதுக்கு இவன் நாமத்தை சொல்லி இவன் திருடுனாச்ச, இங்க லாஜிக்கலா பாருங்கோ. இவன் திருட்டு பையன், நவநீத சோர் ஊருக்கே தெரியும், சர்டிபிகேட் ISO 9000 சர்டிபிகேட் குட்டியாச்சு, திருட்டு பையன்.
அப்புறம் இவன் பேரை சொல்லணும்னா இவன் பேரை சொல்லி கடைஞ்சு எடுத்தா வெண்ணெய் நன்னா வருமா. மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி பால் நிறைந்திருக்கிறது. ராமாரி கிருஷ்ணாரி. ஒரு நாஸ்திகன் கண்ணதாசனா மாதிரி பாடணும். அதான் அதிசயம். அவன் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்கு, பால் இருக்குன்னா அப்படி ஒரு நாம சங்கீர்த்தன வைபவம். இதுக்குள்ள அவன் பேரை சொல்லணும். அப்பதான் அவன் வந்து திருடுவான். அப்பதானே யசோதை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்பதான் இவன் தோப்புக்கிறான் எல்லாம் போடுவான். அப்பதானே இவா சொல்றபடி எல்லாம் ஆடுவான். இவ்வளவு இருக்கு நவநீத சொல்ற விஷயத்துல. அதனால வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம். அவருடைய வஸ்திரம் பீதாம்பரம். அதுவும் இந்த காளிய நிறுவனத்துக்காக இந்த பீதாம்பரத்தை வாரி சுருட்டி மேல் தொட வரைக்கும் கட்டின்னு இருக்கானா, கச்சை கட்டின்னு இருக்கானா. அதுல போய் அப்படியே தொப்புன்னு குதிக்கிறானா காளிய மடுவுல. தப்பமா நனைஞ்சு சரீரத்தோட அப்படி ஒட்டிட்டு கிடக்கிறான். வசனம் மதுரம். இந்த பத்மநாபருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அழிச்சுட்டு போறோம் ஆராட்டுக்கு. அப்போ திடீர்னு ஜோன்னு மழை பெய்யும். இந்த மழையில தப்பமா நனைஞ்சிருப்பார் பத்மநாபர். அப்பதான் ரொம்ப அழகே. வசனம் மதுரம். அழகு. வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம். அந்த பெண்டு நேத்தியே சொன்ன இல்லையா, அஷ்டாவக்ரர்னு ஒருத்தர் உண்டு. அவர் உடம்புல 7 வளவு உண்டு. அந்த மாதிரிலாம் யாராவது இருந்தால் அதை கிண்டல் பண்ணும். ஆனா கிருஷ்ணன் வளைஞ்சிருந்தா அதான் அழகா இருக்கும். எதுக்கடா இவ்வளவுலாம் வளைஞ்சு நிற்கிறான்னா, மனசு கோணலா இருக்க நம்மளை எல்லாம் சரி பண்றதுக்காக அவன் வளைஞ்சு நிற்கிறான். சத்தியம். நம்ம மனசு எவ்வளவு கோணலா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு நின்று வேணுகானம் பண்ணி நம்மளை சரி பண்றான். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம். எப்படி கடந்து அலையிறது சலிதம் மதுரம். அழகா இருக்கான். சும்மா அலையறான், காரணமே இல்லாம அலையறான், அற்புதமா அலையறான். சலிதம் மதுரம் அனுபவிக்கிறார். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம். நம்மள அப்படியே இந்த மாயையில குழப்பறது. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே ஆண்டாள் சொல்றா. இந்த கஞ்சனுக்கு கூட தன் தியானத்தை கொடுத்து தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாறு. கம்சன் ஒவ்வொரு ஆளா அனுப்புறான். ஒவ்வொரு ஆளே அவன் பாட்டு மோட்சத்தை அனுப்பிட்டே இருக்கான். கம்சனுக்கு கோபமா வருது. தன்னுடைய சகாக்கள் போனான்னு கோபம் இல்லை, அது ஒரு கோபம். அவளுக்கெல்லாம் மோட்சம் வேற கொடுத்துட்டானேன்னு கோபம். அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிடுத்து இவன் பரமாத்மா, அடுத்து நமக்கு தான் மோட்சம். அவனுக்கு அதான் பிடிக்கல. என்ன நியாயம்? மோட்சம் கொடுத்துற அவனுக்கு மோட்சம் கொடுக்குற இவன் அவ்வளோ ட்ரை பண்ணா கடைசியில கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நெடுமாலே. பிரமிக்க செய்யறான், மயங்க செய்யறான், குழம்ப செய்யறான். அதுவும் நல்லா இருக்கு. பிரமிதம் மதுரம். மதுராதிபதே அகிலம் மதுரம். அவன் சம்பந்தப்பட்ட எல்லாமே மதுரம். வேணுர் மதுரம். ரீகா பேர் போயிட்டு இருக்கு, கவலைப்படாது. இத்தனை தடவை கேட்டாலும் நல்லா இருக்கு இல்லையா, அதான் மதுரம். வேணுர் மதுரோ. வேணூர் நேத்தியே சொல்லிட்டு கொடையணும். சாதாரணமா இப்பெல்லாம் சொல்லுவா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கள் குடைந்தார்கள், சிபிஐ குடை என்று குடைகின்றது. அந்த மாதிரி கிருஷ்ணன் கொடைஞ்சான்னா நம்மளும் வேணும் ஆயுள். வேணுர் மதுரோ. அதை கையில வச்சின்னு இருக்கிற அழகு, அத வாசிக்கிற அழகு, அதை இடுப்புல சொருகிக்கிற அழகு, அதை கொண்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தலையை தட்டுறது ஒரு அழகு. எத்தனை அழகு! காளிய நடத்தின சமயத்துல கூட ஒரு கையினால வேணுவை வச்சுண்டு ஊதிண்டு ஆடுறான் அப்படின்னு சில பேர் சொல்றான். இந்த கோபர்ணகிரியை தூக்கி நிக்கிறான் பாருங்க. அது எல்லாரும் இவனையே பார்த்துட்டு இருக்கலாம். பகவான் பார்த்தேன் இப்படியே ரொம்ப நேரம் பார்த்தோன்னா அவளுக்குலாம் கழுத்து வலிக்கும். கொஞ்சம் அவள்லாம் தன்னை மறக்கும்படியா பண்ணோம்னு வேணு எடுத்து ஊத ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் ஆஹா இப்படி தலையை ஆட்டிட்டான். 7 நாள் இப்படியே தலை வச்சு அப்படியே ஸ்டிஃபா நின்றுடும்ல. இந்த வேணுர் மதுரோ. இந்த வேணுகானம் காற்றினிலே வரும் கீதம். சத்தியம் இங்கிருந்தோ வரும். இந்த சப்தம் கேட்கணும். ஒரு தடவையாவது கிருஷ்ண வேணு நாதம் கேட்கணும்.
சாதாரண யாராவது புல்லாங்குழல் வாசிச்சாலே நல்லா இருக்கு. கிருஷ்ணனே வாசிச்சாங்க. ரொம்ப விசேஷம். நிறைய பெரியவாள்லாம் கிருஷ்ண வேணுநாதத்தை ரொம்ப அழகா கேட்டிருக்கா. வல்லபாச்சாரியருடைய ஒரு பிள்ளை, புத்திரன் சிஷ்யன் ரெண்டுமே வரலாம். விட்டலநாத சுவாமின்னு பேர். பாண்டரங்க அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை விட்டல்நாத்னு பேர் வச்சுட்டான். அந்த விட்டல்நாத சுவாமி, விட்டல்நாத்ஜி ஒரு தடவை அப்படி அலையிறார். பிருந்தாவனத்தில் அப்படி அலைஞ்சுன்னு இருக்கார். அவர் கூட ஒரு சிஷ்யனும் அலைஞ்சுன்னு இருக்கா. அப்படி நாமஜபம் பிருந்தாவன விரஜ பரிக்கிரமம். அப்ப எங்கிருந்தோ ஒரு வேணுகானம் இவருக்கு மட்டும் கேட்கறது, விட்டல்நாத சுவாமிக்கு மட்டும் கேட்கறது. ஹா கிருஷ்ணா ஹா கிருஷ்ணான்னு ஓடுற. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதம் கேளீர். பெரியாழ்வார் சொல்ற, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை நீர்கள் இதோர் அற்புதம் கேளீர். பெரிய அற்புதம். தூவலம்புரியுடைய பெருமாள் தன் தூயவாய் குழலோசை வழியே, உத்தமமான வலம்புரிய வச்சிருக்க பெருமாள் தன் தூய வாயில் குழலோசை வழியே அப்படியே கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகளிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. கஸ்தூரி திலகம் லலாட பதலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம். இதெல்லாம் இழுக்கலையாம். கரதலே வேணும் கரே கங்கணம் கஸ்தூரி திலகம் லலாட பதலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம். இதெல்லாம் போய் பார்த்தாதானே, அதெல்லாம் போய் பார்த்தாதானே. போய் பார்க்கவே வேண்டாமா, தானா வந்து ஹாய் அப்படின்னு தடவுமா. எதிரா அப்படின்னா கரதலே வேணும். கையில புல்லாங்குழல் வச்சுட்டான் அப்படின்னா அவ்வளவுதான். மருண்ட மான் கணங்கள் அப்படியே முழிச்சு முழிச்சு பார்க்கறேன். மாடுகள்லாம் அப்படி பெரிய ஆட்டாம அப்படியே நிக்கிற. மரங்கள்லாம் அப்படி தலைய அந்த கிளைகள்லாம் அப்படி சாச்சுட்டு அப்படி கை கூப்புறதா, மேலேந்து அப்படி புஷ்பங்கள் எல்லாம் வர்ஷிக்கிறதா. எல்லாம் பெரியாழ்வார் அனுபவம். பாகவத்திலேயே வேணுகானம் கோபிகள் என்ன பாடுபடுறா அப்படின்னு இருக்கு. வானுலோகத்துல போகக்கூடிய தேவதாஸ்திரிகள்லாம் ட்ரெஸ் அவிழறது தெரியலையா, அப்படியே மயங்கி போறாளாம். கூட ஆட்டுக்காரர் நிற்கிறா. அப்ப கூட போயிட்டு இருக்கா போட்டு. ஆட்டுக்காரர் எப்படி சும்மா நான் உன் புருஷன் டி, அங்க இருக்க நான் தான் புருஷன். அழகன் பரம புருஷன், புருஷோத்தமனாச்சன். அவன் சொல்ல, நான் அவனை தொட்டு தாலி கட்டின புருஷன், அவனை தொடாமலேயே தாலி கட்டின புருஷன். சத்தியம் ஆத்மாவை கலந்தானே. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் வேண்டி இருக்கா? பர்மனண்டா சம்பந்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உமக்கே நாமா செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய். பரமாத்மாவுக்கு நமக்கு நித்திய சம்பந்தம், மாறாத சம்பந்தம். அதுக்கு இந்த வேணுகானம் ரொம்ப ஹேதுவா இருக்கான். அந்த வேணுகானம் இழுக்கிறதா வாழலாம். கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிசந்தனம் சகலயன் கண்டே சமுக்தாவளிம் கோபஸ்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி. அப்ப அழகா அந்த வேணுகானம் தான் அவளெல்லாம் இழுக்கிறதா. எல்லா கோபியும் யாரும் இந்தந்த கோபி எல்லாம் கிருஷ்ண ராச மகோத்சவத்துல ஆடணும்னு ஆசைப்பட்டாலும் அத்தனை பேர் வயசு முக்கியம் இல்லை. 90 வயசு பாட்டி கூட ஓடி வரா, கூடவே பேத்தி ஓடி வரா, மாமியாரும் வரா, மருமகளும் வரா, நாத்தனாரும் வரா, ஓட்குடியும் வரா, அம்மாவும் வரா, பொண்ணும் வரா, அக்காவும் வரா, தங்கையும் வரா, இத்தனை பேரும் வரா. என்னடா கரத்தலே வேணும். அவாவாளுக்கு யார் கூட வரான்னு தெரியல, அத்தனை பேரையும் இழுக்கிறது ஒண்ணும். உடல் உள்ளவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து, எல்லா காவலையும் மீறிண்டு வராளாம். கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. அத்தனை பேரும் வந்து நின்னுட்டாளாம். சுயப்பிரஜையே இல்லாம கிருஷ்ணனை சுத்தி நிக்கிறாளாம். வாழெல்லாம் எப்படா எதிராக இழுத்துட்டு வந்தது யாரா மெசஞ்சர் அப்படின்னா வேணும்.
அன்னைக்கு மட்டும் புல்லாங்குழல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால கிருஷ்ணன் அப்பப்ப வேணும், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ ஆர் மை ஃபேவரட் ஃப்ரெண்ட். உத்தவர் கேட்கிறார், உனக்கு ஏன்டா அந்த வேணு மேல காதல்? அவன் சொல்றான், என் ரகசிய காதலாம் சொல்றதுக்கு இவனை விட்டா நல்ல ஆளே இல்லை. என்னுடைய ரகசிய சங்கேத பாஷையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படியே போய் சொல்லுவான். ட்ரை பண்ணி பார்க்கறியா அப்படின்னு சொல்லிதான் இவர்கிட்ட கோபிகள்கிட்ட அவரை தூது விட்டார். இவர் அவளை பார்த்து மயங்கி போயிட்டார். கிருஷ்ணா அகோபாகியம், என்ன கோபிகைகள் வாழலாம் அப்படின்னுட்டார். பகவான் சிரிச்சான், ஏன் வேணும் அதெல்லாம் கிடையாது, விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடும். விஷயத்தை சொல்லி கூட்டு வரும், நீ கூட்டுண்டா வந்த பயல வந்தவனே கேட்டான், கூட்டு வந்து ஒரு கோபியை கூட்டு வந்தியா? உடனே உத்தவர் சொன்னா, நானே கோபியா தான் வந்திருக்கேன். பகவான் சிரிச்சான். அப்ப அந்த வேணு, அதாவது ஜாதியோ குலமோ வயசோ சரீரமோ பார்க்காமல் கிருஷ்ண பக்தி இருக்கிறவாளை ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம். எப்படி சாக்கிலாம் சங்கு ஊதுவா இல்லையா? சங்கு ஊதியாச்சுன்னா எல்லாம் கிளிக்கு ஃபேக்டரிக்குள்ள போவான். ட்ரெயின் ஹார்ன் கொடுத்தாச்சுன்னா கடற்கரை எல்லாம் ஏறணும் இல்லையா? ஹார்ன் கொடுத்துட்டா அப்படின்னு. இந்த மாதிரி வேணுர் மதுரம் கோபிகள்லாம் ஒன்னா சேர்க்கிற ஒரு பெரிய கர்மாவை இந்த வேணுதான் பண்ணிட்டு இருக்கான். கோபிகளை விடுங்கோ, இந்த மாடுகள்லாம் முஞ்சங்காட்டுல போய் மாட்டிக்கிறது பாருங்க, நாணல் காட்டுல போய் மாட்டிக்கிறது. குழந்தைகள்லாம் என்னன்னு தெரியல, எங்கேயோ மாட்டின்னு இருக்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, வேணும் எடுத்து ஊதுறான். அது அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். அது முக்கியமா லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி, சித்ரா, சம்பகதேவி, ராதிகா. வேணுன்ட்டவே அவாத்துக்கும், ஏ லலிதா இங்க வாடி அப்படின்றான். உடனே ஓடி என்னையா கூப்பிட்டேன்? ஐயா என் மாட்டை கூப்பிட்டேன் அப்படின்றான். இப்படி இருக்கும் அவளுக்கு. அதுக்கெல்லாம் லலிதா 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 அப்படின்னு வேணும்ல கூப்பிடுறான். உடனே அந்த லலிதாவும் ஆத்த விட்டு கிளம்புறான், இந்த லலிதாவும் ஆத்த விட்டு கிளம்புறான். முஞ்சங்காட்டில் மாட்டு இங்கே அது பதில் சொல்றதான், மாடுகள் எல்லாம் பதில் சொல்றதான். அதுக்கப்புறம் பகவான் முஞ்சங்காட்டிலேருந்து அதுங்களை மீட்டு கொண்டு வந்தான்னு பாகவதம் சொல்றது. அப்ப வேணுர் மதுரா தானே, மதுரமயமான வேணு. எத்தனை சந்தர்ப்பங்கள்ல இந்த வேணு எவ்வளவு அழகான காரியம். வேணுர் மதுரோ ரேணுர் மதுர. சரணதூசி. இந்த வேணூர் இன்னும் முடிக்கல. புல்லாங்குழல் சத்தம் கேட்டு ஓடினா அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் நான் ஓட முடியாது, அவன் நிறுத்தினுவான் கரெக்டா. இந்த புல்லாங்குழல் சப்தம் கேட்டு எப்படி போனார் இல்லையா, தேடி தேடி கடைசியில கோவர்தனகிரியில ஒரு குகையிலேருந்து வேணுகானம் வர்றதுன்னு தெரிஞ்சு கொடுத்தவருக்கு. உடனே ஹே கிருஷ்ணா, ஹே ராதே பிரபோ அப்படின்னு ஓடுறார் உள்ள. ஹே கோவிந்தா, ஹே மாதவா, ஹே கேசவா, ஹே யாதவா அப்படின்னு ஓடுறார். அவர் சிஷ்யனும் தடுத்துட்டே ஓடுறான். ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சு விட்டார். கோவர்தனகிரியில் அங்கங்க நிறைய குகைகள்லாம் உண்டு. ஒரு குகையில நுழைஞ்சு விட்டார். இவனும் பின்னாடியே ஓடினான். உள்ள பார்த்தா ஒரே பிரகாசமா இருக்கு. உள்ள ஓடினவர் தான் அந்த பிரகாசத்தோட ஐக்கியமாயிட்டார். சிஷ்யன் ஓனவர் எங்கன்னு தேடுறான். உள்ள போய் பார்க்கறான், காணல. வேணுகானம் பண்ணி பகவான் தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்டான். ஒரு நாள் கேட்க வேண்டாமா, சரீரத்தெல்லாம் அதெல்லாம் கொடுக்கப்படாது, அப்படியே போயிடணும். மீரா மாதிரி, சைத்தன்ய மகாபிரபு மாதிரி, நம்ம ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் அப்படியே கங்கையில் இறங்கிட்டார் பாருங்க ஜாலியா. வல்லபாச்சாரியன் அப்படிதான் இறங்குறார். அவர் பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கார். வல்லபாச்சார் அப்படி கங்கையில் இறங்கி அப்படி போயிட்டு இருக்கா. திடீர்னு ஆகாசத்தையும் ஒரு வெளிச்சம், இங்க அவர் ஆளுக்கான அந்த வெளிச்சம் ஆகாசத்துக்கு போயிடுச்சு. வல்லபாச்சாரியர் அப்படிதான் சமாதி அடைகிறார். அந்த மாதிரி சரீரத்தையே கொடுக்கப்படாது, அதை வச்சு நீ வேற படுத்துவாங்க என்னதுக்கு? அவ்வளவு அழகா அந்த வேணுகானம் மோட்சம் வரைக்கும் தருமா. வேணுர் மதுரு ரேணுர் மதுரக. பகவானுடைய அந்த பாததுளி, சரண தூசி. ரேணுர் மதுரக, அந்த பாதத்திற்கு தூசி எவ்வளவு நன்னா இருக்கும்னு யாரை கேட்டா தெரியும்? நன்னா தெரியணும்னா காளி எனக்கு தான் தெரியும். 100 தலையில அடி 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 அடின்னு அடிச்சா. அது பின்னாடியும் சொல்லலாம், பாதோ மதுரோ பின்னாடி வருது. அந்த தலையில தூசி பட்டுதான், தூசி பட்டு 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 தான் காளி எனக்கு சத்புத்தி வந்தது. அதனால ராதிகாராணி எப்ப பார்த்தாலும் அந்த சரண கமலத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்குடி என் காலையே பார்த்துட்டு இருக்க? தலையில வைய சரண தீட்சை எதுக்குடி நீ வெய்ய
எதுக்குடி உன்னோட சரண தூசி தலையில பட்டா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், முடியெல்லாம் சாஃப்ட் ஆயிடும். ஏன்னா மனசே சாஃப்ட் ஆயிடும். உன் சரண தூசி பட்டு எடுத்துன்னா ஹிருதயம் அவாடான்னு ஆயிடும், ஜன்மாவே நன்னா இருக்கும் சரண தூசி. ஆனா அப்பேற்பட்டவன் ராதிகா கிடத்துல கெஞ்சறான், ஸ்மரகரல கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். அத்த மிதுவான சரணம். ரேணூர் மதுரை பெருமாள் கோயில், பத்மநாபர் கோயில் விட்டுடுவோம். வைஷ்ணவ திவ்ய தேசம் எல்லாம் போனோம்னா சடாரின்னு ஒண்ணு சாதிப்பான். பெருமாளுடைய திருவடி அது ஒட்டின் இருக்கிற தூசி நம்ம தலையில பட்டதுனாலே அப்பாடா நமக்கு எல்லாம் நல்லது நடக்குமா. நான் எத்தனையோ பெரியவாளுடைய தலைமையில வச்ச திருவடி அல்லவா, அதுல அவளுடைய தூசி இதை ஒட்டின் இருக்கான். ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு சடாரி சாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சடாரி சுவாமி ராமானுஜ தலையில ஏறி இருக்கு, நிகமாந்த மகாதேசிக தலையில ஏறி இருக்கு, மணவாள மாமனிகள் தலையில ஏறி இருக்கு. அதே சடாரி நம்ம தலையில வரும்பொழுது இது ராமானுஜனோன்னு பார்த்து தலையில கால் வைக்கிறான், இது மணவாள மாமுனியோடு கால் வைக்கிறான். யாரு தலை அப்படின்னு தலையை கொண்டு காலை வைக்கிறான். இவன் யார நினைச்சுட்டு காலை வைக்கிறானோ அவா பாவம் நமக்கு சித்திச்சிடும். ரேணுர் மது அது வேணும் இல்லையா, அவன் பாதிக்கணும் இல்லையா. இவள் என்னுடைய கோபின்னு அவன் பாவிச்சவாதானே அவனுடைய கோபி ஆனான். இவள் என்னுடைய அம்மான்னு இவன் யார பாவிச்சானோ அந்த தேவகி யசோதானே அம்மாவான. இவர் என் பிதா அப்படின்னு இவன் பாவிச்சதுனாலதான் நந்தகோபர் வசுதேவர் அவனுடைய பிதாவான். இவாள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பாவிச்சதுனாலேயே கோப குழந்தைகள் ஃப்ரெண்டான். அந்த மாதிரி நம்மளே ஏதான ஒண்ணு அவன் பாவிக்கணுமா. அவன் பாதிக்கணும்னா அவனுடைய சரண தூசி நம்ம தலையில அப்படி படம். அதனாலதான் ராமனுடைய பாதத்தை அப்படி அலம்பி விட்டான் குகன். குகன் வந்து ஓடத்துல ஏறு ராமா அக்கறையில கொண்டு விட்டுறேன்னு. அப்ப அழகா முதல்ல சீதா பிராட்டி ஏறினா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் ஏறினா, அப்புறம் பிரபு கடைசியில ஏறப்படும். ஒரே ஒரு நிமிஷம் ராமா, என்னப்பா கிளம்பும் போது என்னப்பா விஷயம்னா ஒரு பாத பூஜை பண்றேன்னு கடகடன் ஜலத்தை எடுத்து பகவான் பார்த்து நன்னா தேய் 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 தேய்ச்சி தேய்ச்சி அலம்பி விட்டான். பாத பூஜைன்னா ஒரு மெத்தட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி தேய் தேய் தேய்ச்சிட்டான். பகவான் கிட்ட ஏன்டா இந்த தேய்க்கிறாய், காலையை தேய்ச்சிடும் போல இருக்கே. இல்ல பிரபு ஏதாவது தூசி இருந்தா அதுக்காக தான். இருந்தா இருந்துட்டு போட்டேன், எனக்கு இருக்கிறதே ஒரு போட்டு, நீ பாட்டு கால் வைக்க போய ஓன் தூசி அதுல பட்டு கல்லே பொண்ணா மாறுது, இது என்னவா ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன். இவன் காலில் இருக்க தூசி பட்டுதான் அகல்யா, கல்லா இருந்த அகல்யா பொண்ணா மாறினான் ராமாயணம் சொல்றது. ராமன் திருவடி தூசே அப்படி ஏகபத்ரி வரதன் தூசே பொண்ணா மாறுது. இதுவோ பெண்பித்து மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளன். இவன் காலில் ஒட்டிட்டு இருக்கிற தூசி பட்டு ஏதாவது போட்டு பார்த்து திடீர்னு ஜீவன் வந்து கை கூப்பிட்டு, ஏன்னா மரம் ரெண்டு நின்றுது, இவன் முட்டி மோதினா அது கடைசியில பார்த்தா நல்லா கூப்பிடன் மணிக்கிறனா மாறிடுச்சு. இவனோட சேர்ந்தா அதுக்கு ஒரு புது மாறுதல் கிடைச்சுடுறது. இவனோட சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு புது விஷயம் கிடைச்சோம், டிரான்சிஷன் வந்துடுறது. இப்ப நம்மளே சும்மா இருக்கும், கிருஷ்ண பக்தியில வாங்கிட்டு நல்லா கிருஷ்ண பக்தி பண்ணுவாவா, கிருஷ்ண பக்தர். இப்போ டிரான்சிஷன் வந்து ரொம்ப உள்ளம் நன்னா இருக்கா இல்லையான்னு அடுத்த கதை. போக வர கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தோம், அவர் நல்ல கிருஷ்ண பக்தர், லோகத்துல பெயர் சம்பாதிச்சுடுறோம் இல்லையா. அது மாதிரி இவனுடைய சரண தூசி அத்தனை வசத்தி. ரேணுர் மதுரை, அத்தனை அழகான அந்த திருவடி தூசி மேல படம் பட்டுருத்தனா அஹோபாகியம் அஹோபாகியம். ரேணுர் மதுரோ ரேணுர் மதுரை. அக்ரூர அந்த பகவானுடைய திருவடி தூசில தான் விழுந்து பரல்றார், பிருந்தாவனத்துல நுழைகிறார். அழகா அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே திருக்கோள் பெண் பிள்ளை சொல்றார். அவர் உள்ள நுழைகிறார், நிறைய யோசனை பண்ணிட்டு பிருந்தாவனத்துக்குள்ள நுழைகிறார். நான் கம்சனுடைய வேலைக்காரன், பகவான் கோச்சிக்கப்படாது, ஏன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணணுமே, எனக்கு அவருடைய கிருபை கிடைக்கணுமே, இவ்வளவு யோசனை பண்ணிட்டு உள்ள வர. உள்ள வந்தா அங்க திருவடி தடங்கள் தெரியறது. திருவடி தடங்கள்ல ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலும் கொண்டு அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து. இந்த திருவடியில் இருக்க சங்கு சக்கர முத்திரைகள் கீழே பதியும்படியா அப்படி நடந்திருக்கான். இது கிருஷ்ணனோட திருவடின்னு தெரியாது. கோபிகைகள் அந்த பாதத்தினுடைய தூசை வச்சுதானே கண்டுபிடிக்கிறா. கோபிகாயத்துக்கு முன்னாடி இப்படி தாண்டி போயிருக்கான், இப்படி தாண்டி போயிருக்கான். அப்பதான் அந்த விரகதாபம் தீர அவனுடைய சரண ரேணு எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறார்.
அத்தனை வசதி. உடனே அக்ரூரை பார்த்தார், கிருஷ்ண கிருபை எனக்கு பூரணமா கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சுடுதான். எப்படின்னா அவனுடைய சரண ரேணு கிடைச்சிடுது இல்லையா, அது மேல பட்டுடுத்துனா கிருஷ்ணன் என்ன நம்புவான். சரண ரேணு பட்டுடுத்துனா அவன் ஆசைப்படும்படியான ஒரு பக்குவம் எனக்கு வாய்ச்சிடும். அது வரணும் இல்லையா? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் காத்தால எழுந்து அழகா ரொட்டீனா ஒரு பூஜை பண்ணிட்டு சாயங்காலமாகி ஏதோ ஒரு கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் டிவி அப்படின்னா சௌக்கியமா இருந்தா நமக்கு நல்லா பக்குவத்தோட இருக்கும் அப்படின்னு அபிப்பிராயம் வச்சிருக்கோம். இந்த கோவிலுக்குலாம் போகாம யார் வீட்லயே உட்காந்து டிவி வந்த போய் வீணா போக்கலாம். என்னமோ நம்ம டிவியே பார்க்காத மாதிரி, நமக்கு டிவியே ஆகாத மாதிரி எல்லாம் வசனம் எல்லாம் பேசும். நம்ம காத்தால சில ரொட்டீன் வச்சிருக்கோம், சாயங்காலம் ரொட்டீன் வச்சிருக்கோம், அது பண்ணிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப பெரியவா அப்படின்னு அபிப்பிராயம் வந்து. ஆனா நம்ம என்ன பக்குவத்தில் இருக்கோம்னு அவன்லவா தீர்மானிக்கணும். அக்ரூர் முடிவு பண்ணிட்டார், கிருஷ்ணன் என் மேல கிருபை பண்றான். எப்படின்னா தன் திருவடி சரண ரேணு அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. பிருந்தாவனத்துல மண்ணை தோண்டி தோண்டி எடுத்து வந்துட்டு இருக்கும். சரண ரேணு அழகா அதுல விழுந்து பரல்றார். அங்க பிரதட்சணம் ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படியே அந்த தூசோட போய் நிக்கிறார் கிருஷ்ணன் முன்னாடி. பகவான் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அந்த ரேணுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. பகவானுடைய திருப்படி தூசி மேல பட்டுடுத்தினா போதும். ரேணுர் மதுரக வேணுர் மதுரோ ரேணுர் மதுரக பாணிர் மதுரக பாதௌ மதுரோ. பாணி பகவானுடைய திருக்கைகள். பத்மநாபர் இந்த கை தானே அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பத்மநாபர்கிட்ட ரெண்டே ரெண்டு தான் ஒழுங்கா நமக்கு தெரியாது. ஒண்ணு வலது கை, இன்னொன்னு இடது கை. இது ரெண்டு மட்டும்தான் பூரணமா தெளிவா புரியுறது. மற்றதெல்லாம் ஒரு அனுமானத்தை தான் ஓடிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். கிளியராலாம் இல்லை. புதுசா யாராவது பத்மநாபர்கிட்ட வந்தாங்கன்னா எங்க சுவாமின்னு கேட்பா. நாஸ்திகவாதி மாதிரி எங்க சுவாமி, இங்க கை தெரியாது. முதல்ல கைதான் நன்னா தெரியும். பத்மநாபரை காமிக்கலாம், முதல்ல கை தெரியாது. ஆமா, அப்படியே கை மேல ஏறு, கை மேல ஏறணும். ஒரு தடவை ஏறி பாருங்க. கை மேல ஏறு, தோல் தெரியுதா? இந்த தோல் மேல போன அப்படி ஒரு மல்லிப்பூ மாலை தெரியும். ஆமா, அந்த மாலையெல்லாம் நெத்தி அப்படியே இறங்கு, மூக்கு தெரிய 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 தெரியுது. உடனே அவ ஒரு 5-6 பேர் வந்திருப்பா. நம்ம சொல்லுவோம், இதை கேட்டவா கை தெரியுறதா? அவ ஆரம்பிப்பா, கை தெரியும். ஆமா ஆமா, அப்படியே மேலே ஏறு, அப்படியே மேலே போ, அப்படியே மாலையை பாரு, அதான் மூக்கு, அதான் நாக்கு, அவ்வளவுதான். அப்ப கையை பிடிச்சா போயிடலாம். பாணிர் மதுரம். அம்மா சில கை பிடிச்சுக்கோ, அம்மா கையை பிடிச்சுக்கோ. நம்ம வேகமா ஓடும்போது அம்மா கை தானே பிடிக்கிறது. அம்மா மனசை பிடிச்சா நிறுத்தி வைக்கலாம். ஓடி விழ போற குழந்தை அம்மா கையை பிடிச்சு மில்லு அப்படின்னு. அப்பா குழந்தைய தூக்கி போட்டு விளையாடுற, கைதானே தூக்கி போட்டு விளையாடுறது. குழந்தைக்கு மம்மம் ஊட்டுறது, அம்மாவோட கைதானே ஊட்டுறது. குழந்தை தூங்க வைக்கும்போது அப்படி முதுக தடவி கொடுக்கறது, அம்மாவோட கைதானே தடவி கொடுக்கறது. குழந்தை தட்டி கொடுக்கறது, குட் பாய் சமத்து குஞ்சலும், கைதானே தட்டி கொடுக்கறது. குழந்தைக்கு அலங்காரம் பண்றது, கைதானே அலங்காரம் பண்றது. அப்ப அந்த கை ரொம்ப பெருசு. கை எவ்வளவு வசதி. பாணிர் மது. இப்பேற்பட்ட பாணி அப்படின்னா சம்சார சாகரத்தை அப்படியே திணறோம் பாருங்க. திடீர்னு நடுக்கடல்ல விழுந்து தத்தளிக்கிறோம் பாருங்க, ஒன்னும் புரியாம. அப்ப கை ஒரு இழுக்கிறதா. சாஸ்திர பாணின்ற பெரியவாள்லாம் பகவானுடைய கைகள் எதிரான சாஸ்திரங்கள், புராணங்கள், இந்த மாதிரி மதுராஷ்டகம், நாராயணியம், பாகவதம், இதெல்லாம் கை கொடுக்கும் கை. அதெல்லாம் கை குடிச்சு தூக்கிறதா. வா வா. இந்த கை என்ன பண்றதா, நம்ம கையை பிடிச்சு குருநாதன் கையில கொடுக்கறதா. குருநாதன் அந்த கையை பிடிச்சு அவன் கையில கொடுக்கிறாளாம். அதான் ஆச்சரியம். கை பாணிர் மதுரம். அந்த பாணி எவ்வளவு அழகுன்னு யாருக்கு நன்னா தெரியும்னா துருவன். ஏன்னா 5 மாசம் குழந்தை தப்பச்சு பண்றான். முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான். 5 வயசு. நம்ம எல்லாம் முதல் 5 வயசுல எத்தனை தடவை சாப்பிடும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு. துருவன் 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றான், பழம் அந்த மாதிரிலாம். 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை அழகா கிழங்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றான். 3வது மாசம் காஞ்ச இலை, சருகு அந்த மாதிரி சாப்பிட்றான். 9 நாளைக்கு ஒரு தடவை. முதல் மாசம்
3 நாளைக்கு ஒரு தடவை வந்து 10 நாள் தான் சாப்பிட்றோம். நம்ம நீங்கள் காசாலேருந்து காஃபிலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை ஓடும் குறைஞ்சபட்சம் மினிமம். குறைஞ்சபட்சம் மினிமம் 10வது ஓடும். காத்தால காஃபி, 11 மணி காஃபி, அதுக்கப்புறம் இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்டோட ஒரு டீயோ காஃபியோ, அப்புறம் லஞ்சு, அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு காஃபி, அப்புறம் அது கூட ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு டின்னர். அதில் நமக்கெல்லாம் டயபெட்டிஸ் நல்ல வியாதி வந்துருக்குன்னா டாக்டர் சொல்ல அப்பப்போ சாப்பிடுங்க, ஒரேடியாக சாப்பிடாதீங்க, ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு சாப்பிடுங்க, கப்பாக சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அப்புறம் ராத்திரி வேற சாப்பிட்டு, சரி அர்த்தராத்திரி அது வேற ஒரு தேய் பசி ஒன்று ஒரு திடீர்னு அதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு இத்தனை. இதில் வேற மத்தியானம் காஃபியே குடிக்கல, தலை வலிக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒன்றுமோ பண்ணுறதுல 11 மணி டீயே குடிக்கல, அப்படியே உள்ள அப்படி உட்காந்து இருக்கும். இது இங்கே இறங்கினா தான் அப்பாடா. என்னோட இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துருந்தா சூடாக தானே கேட்கறது. வெந்நீர் கூட குடிக்கலாம், தப்பு இல்லை, சூடாக தானே வேணும். ஒரு டீ இருந்தால் ரொம்பலாம் வேண்டாம், ஒரு சிப்பு, ஒரு கால்வாய் குடிக்கிறது முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கால்வாய், அரைவாய், முக்கால்வாய் புதுசா குடிக்க வேண்டியது தான். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு கிடக்கும். ஆனா இந்த பிள்ளையாண்டா 5 வயசுல ஒரு மாசத்துக்கே 10 தடவை தான் சாப்பிடுறது. 3 நாளைக்கு ஒரு தடவை, 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை, அப்ப மாசத்துக்கு 5 தடவை தான் சாப்பிடணும். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை, அப்ப மாசத்துக்கு 3 தடவை தான் சாப்பிடணும். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை ஜலம், அவ்வளவுதான். சரியா சொன்னா முதல் மாசம் காய் கிழங்கு, 2வது மாசம் சரிசு இலை, 3வது மாசம் ஜலம், 4வது மாசம் மாசத்துக்கு 2 தடவை 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை மட்டும் சுவாசிக்கிறான். 5வது மாசம் அதையும் நிறுத்திட்டான். நமக்கு கேட்டாலே பசிக்கும், இருக்கவே வேண்டாம். அந்த ஏகாதசிக்கு ஒரு பசி வரும் பாருங்க. நாளைக்கு விரதம் 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 விரதம். ஒரு கஞ்சி குடிச்சா தேவலை, ஒரு காஃபி குடிச்சா தேவலை. நம்ம கேரளா கேட்க வேண்டாம், மரச்சீனி கிழங்கு அது சேர்த்து அது கொள்ளலாம். பாம்பே பக்கம் போயிடுச்சுன்னா சாபுதானா கிச்சடி நல்லா கொள்ளலாம். இப்படி ஓட்டிட்டு போகணும். அதுக்குள்ள இத்தனையும் சாப்பிட்டு துவாதசி பாரணை பாரணை, இதுக்கப்புறம் எதுக்கு பாரணை எனக்கு புரியல. ஏதோ நிர்ஜலமா இருந்தா பாரணைலாம் நியாயம். அது தேகாத்ம அபிமானம். குழந்தை எல்லாத்தையும் விட்டுவிட 5 மாசத்துல ஹிருதயத்துக்குள்ள பிரத்யட்சமா சுவாமி தெரிஞ்சுட்டார். சங்க சக்கர கதாபத்மபாணியாக நீலமேக சாமலனாக சாட்சாத் மன்மத்தனா சுவாமி தெரிஞ்சுட்டார். உள்ளேயே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் பகவான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அப்படி எல்லா ஹதயத்தையே பார்த்துட்டு இருக்கான். நம்ம வெளில பார்க்கறது ஹதயத்தை. இப்ப நான் சொல்லும்போது கூட உள்ளுக்குள்ளதானே உங்களுக்கு விஷயம் தெரியறது, இந்த மாம்ச கண்ணுக்கு வெளில தெரியலையே. இப்ப நான் சொல்லும் பொழுது புத்தியில ஒரு கல்பனை வருது, இந்த கற்பனையில உள்ளுக்குள்ளதானே பார்க்கலாம். அப்படி 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 ஒரு இமேஜினேஷன். இது வெள்ளேந்து இல்லையே, உள்ளேந்து தானே. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப சுவாமி வந்துட்டார், எல்லாரும் பிரார்த்திக்கிறார். சுவாமி பார்த்தார், அவன் உள்ள வந்துட்டார். வெளியில வந்து நிற்கிறார் சுவாமி பிரத்யக்ஷமா, உள்ளும் புறமும். இப்படி இருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? நம்மெல்லாம் பத்மநாபரை போய் பார்க்கணும், வெளில தானே பார்க்கணும், உள்ள பார்க்கலையே. உள்ளையும் பார்க்கணும், வெள்ளையும் பார்க்கணும். அது ஒரு சுக்கம். உள்ள இப்போது குஞ்சு பத்மநாபர், வெளியில உழவு பெரிய பத்மநாபர், ஜம்முன்னு பெருசா. இந்த குழந்தை பார்த்துட்டா சுவாமி என்னடாது நான் வெளில வந்திருக்கேன் பார்க்கலையேன்னு பார்த்தார். ஓ உள்ள இருக்க அந்தரியாமி அனுபவிக்கிறான்னு சொல்லி மறைஞ்சுட்டார். மறைஞ்சோடனே குழந்தை கண்ணை திறக்கலாம். உள்ள பார்த்து பெருசா நிக்கிறது வெளில. தேமேனு சங்க சக்கர கதாபத்ம பாணியாக. அதான் கையும் ஓடல, காலும் ஓடல, வாயும் திறக்கல. வாயை திறந்தா காத்து வருது, பேச்சு வரல. பேச்சு வரணும் இல்லையா? நான் பாடு அவருக்கு என்னமோ ஆயிடுத்து, நீங்க எழுந்து போயிடுவீங்க. சப்தம் வரணும் இல்லையா? சப்தம் வந்தாதானே, இல்லாட்டி நன்னா இருக்காது இல்லையா? ஒரு சப்தம் வரலையா அவனுக்கு? பகவான் பார்க்கறான். உடனே டக்குன்னு சங்கு சக்கரத்தை மாத்திட்டார் கையில. அப்படி அழகா சக்கரத்தை எடுத்து அந்த கண்ணத்தை அப்படியே எடுத்து வரான். இப்படி பார்க்கறான் துருவன். அவன் பக்கத்துல அப்படியே வருதான் அந்த கை. பத்மநாப கை பக்கத்துல இருந்தா அப்படி இருக்கும். அப்படி தங்கிட்டு கை பக்கத்துல இருந்த எங்க வாயன் அப்படி கூப்பிட்டு நம்ம தோல் மேல அப்படி கை போட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி துருவன் பார்த்துட்டு அந்த கை இப்படி வருதான். கேளும் போல பத்மநாப துருவனுக்கு
காமிச்ச மாதிரி எனக்கும் கையை கொஞ்சம் காட்டேன். இப்படி கையை எடுத்துன்னு வரான். இப்படி பார்க்கறான். தாமரை கைகள் பக்கத்துல வந்துடுத்து சங்கத்தை வச்சுட்டு இருக்கு. இது வந்து இப்படி பார்க்கறான். கண்ணுல லேசா ஒரு தடவு. யோ அந்த பிரவிஷ்ய ஆரம்பிச்சிருக்கு. யோ அந்த பிரவிஷ்ய இப்படி தடவிட்டானா. அட்லீஸ்ட் நமக்கு துருவன் மாதிரி பக்தி இல்லை வச்சுக்கோங்களேன். பலரும் அறையா அறையட்டனே பத்மநாபர் அரைஞ்சா தெரியும் வரலையா. பத்மநாபர் நீ தடவெல்லாம் வேண்டாம், அட்லீஸ்ட் அரைஞ்சாலாவது உருப்படுறனா பாக்குறேன். அந்த காலத்துல தெரியும் அரைஞ்சன்னா 5 வரலாம் பதியம் தெரியுமா அப்படின்னு. கொஞ்சம் பதியட்டுமே, முதிரை ஆகட்டுமே. கண்ட முதிரை எடுத்து உடம்புல அங்க விழுந்து இங்க விழுந்து அடி வாங்கி அம்மா சூடு போட்டு பத்மநாபர் ஓங்கி ஒரு அப்படின்னா தேவை. பலாறு ஒரு அறை அப்படி வேணும், அப்படி பதியணும். சமயத்தை அப்படியே மோட்சத்துக்கும் போயிடலாம். ஒரே அறை இல்லை. ஏன்னா வராக சுவாமியா இருக்கும் பொழுது இரண்யாட்சம் அரைஞ்சுதான் மோட்சத்துக்கு அனுப்புறான்னு கவனம் கிடைக்கிறது. ஒரே அறை தான் பயல. ரொம்ப நேரம் பலாருன்னு ஒரு அறை அப்படியே போயிட்டான். ஒண்ணு அப்படியே போயிடணும், இல்லாட்டி அவன் இஷ்டப்படி திருந்தணும். ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். பாணிர் மதுரம். அந்த பாணி மாமேகம் ஸ்வனம் பிரஜ கை காட்டுறது திருப்பதி பெருமாளுடைய கை. அந்த கை எவ்வளவு மதுரம் அப்படின்னு பாஞ்சஜன்யம் சங்க கேளுங்க. ஆண்டாள் சொல்றா, உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயுமுதம் கண்படை கொள்ளில் கடல் மன்னன் கையகத்தே. கடல் மன்னன் கையிலேயே பாண்டியனுக்கு அட்ரஸ் சொல்லு, கேரா பகவான் கை அப்படின்றது. அழகா பகவான் கையிலேயே வச்சுருக்காங்க. சக்கரதார சொல்ற, எனக்கு தான் நன்னா தெரியும். பாஞ்சனி சொல்றது சும்மா சொல்லப்படாது, நீர் போயிட்டு போயிட்டு வராது, நான் போகிறதே இல்லை. கதை தாமரை இதுக்கெல்லாம் தெரியுமா? குருவாயூரப்பன் கை மென்மை என்ன, நான் கையில வெளியே காலம்பர ஒரு பழத்தையோ வெண்ண உருண்டையோ வச்சுட்டு இருப்பான் பாருங்கோ, அது கிட்ட கேளுங்கோ பான் மதுரோ அது சொல்லும். இல்லாட்டி பத்மநாபர் இடதுகையில் ஒரு தாமரையை வச்சிருக்காரு பாருங்க, தாமரையை கேளுங்கோ. என்னத்தை சொல்லுவேன், அனிர்வசனீயம் பிரேமஸ்வரூபம், அது முடிச்சிடும். அதான் சொல்ல முடியாது, அதுதான் அனுபவிச்சாதான் புரியும் அப்படின்னு. பான் மதுரவு. இதுக்கப்புறம் யாரை கேட்கலாம்னா சிவபெருமான கேளுங்க. கரெக்டா அந்த வலதுகை கீழே தான் சௌக்கியமா உட்காந்துட்டு இருக்காரு. அங்கங்க நகர மாட்டேங்கிறார். நானும் கொஞ்சம் நகரத்திட்டு உட்காரலாமான்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்கிறார். செட்டில் ஆயிட்டார் அழகா. பான் மதுரவு. ஹாஹா அப்படி பகவான். அப்புறம் சிவா, சிவனேன்னு இருக்கியா அப்படின்னு. சிவனேனா மங்களகரமா இருக்கான்னு அர்த்தம், சிவம்னா மங்களம்னு அர்த்தம். உடனே சிவபெருமான் பிரபோ பத்மநாபனேன்னு இருக்கேன் அப்படின்றாங்க. பான் மதுரவு. நம்ம அப்படி தலையை அப்படி கோதி விட்டா அப்படி இருக்கும். கோபிகளை கேளுங்க. ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜக சயத இந்திரா சஸ்வதத்ரை தைத திருஷ்யதாம் திக்ஷுதாவகாக தைதிருதாசக துவாம் சின்வதே இப்படி சொல்லிட்டே வரா இல்லையா? ஸ்ரீகரகிருகம் சொல்றா இல்லையா? ஸ்ரீகரகிருகம். ஸ்தனபாரங்களுடைய பாரம் நோகம், இந்த நோவெல்லாம் போகும்படியா உன்னுடைய திருக்கையில கொண்டு வந்து ஸ்தனத்துல வெயிலாக அழகான ஸ்தனங்கள், அழகான திருக்கைகள் பிரபுவுக்கு. உன்னித்தெழுந்த என் தலைமுடைகள், ஆண்டா சொல்ற தடமுடைகள் மாநிலருக்கென்று பேச்சுப்படில் வாழகின்றேன். என்னுடைய ஸ்தனங்கள்லாம் அல்ப மனுஷனா தொடலாம், ரங்கனை தவிர ஒரு வய தொடப்படாது. கொள்ளழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூயில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து இன்னமுத. திருமங்கையாழ்வார் திருடனா இருக்கும் பொழுது பகவான் கிட்டையே கொள்ளையடிச்சு ஆபரணங்கள்லாம் மூட்டை கட்டிட்டார். பகவானுடைய பாதத்துல மட்டும் ஒரு மிஞ்சி, பாதத்துல மெட்டின்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோதிரம் ஆம்பிள்ளைகள் போட்டுட்டு இருப்பான். அதை எடுக்கணும் ட்ரை பண்ணா முடியல. கடைசியில கீழே உட்காந்துட்டு பகவான் திருவடி எடுத்து மேல வச்சுட்டு இழுக்கிறார். பகவான் சிரிச்சான். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் தன் வாயாலேயே கடிக்கிறார், பகவானுடைய பாதத்தை கடிக்கிறார். கடிக்கிற சமயத்துல பகவான் அழகா திருமங்கை ஆழ்வார் தலையை அப்படி வருவார். நம் கடியணும் அப்படின்னு தடவி விடுறார், தட்டி விடுறார். கையெல்லாம் வைக்காத, ஏன் என்னெல்லாமோ பண்றது, என்ன பண்றது, என்னுடைய ஆண்மைத்தனம் எல்லாம் போய் எனக்கு ஒரு பெண் பாவம் வந்துடுறது, உன் மேல காதல் வர்றது. பகவான் பாடம் ஆழ்வார் ஆயிட்டார். கைகள் பாணிர் மதுரவ், பாணிர் மதுரவ்.
தொட வேண்டாமா, தலையில கை வைக்க வேண்டாமா, நம்மளை பிடிச்சி இழுக்க வேண்டாமா, கையை பிடிச்சி ஹேண்ட் ஷேக் பண்ண வேண்டாமா, ஹாய் அப்படி கை கொடுக்க வேண்டாமா. சமயத்தில் அர்ஜுனுக்குலாம் போர்டு வாடா கிருஷ்ணா அப்படி 2 கையை பிடிச்சு இப்படி விளையாடுறா. அர்ஜுனனை விட அந்த கோபால குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் சொல்றதான் எல்லாம் விளையாடுறது பாருங்க. இந்த பிரலம்பாசுர விதத்துல உப்பு மூட்டை தூக்குற விளையாட்டு. கிருஷ்ணன் ஒரு பையனை தூக்குறான், அவன் கிருஷ்ணன் கழுத்தை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கான். பகவான் இந்த உப்பு மூட்டத்துக்கு இங்க பிடிப்போம் இல்லையா, இப்படி பிடிக்கணும். பகவான் அவன் காலை அப்படி பிடிச்சு அப்படி தூக்கி வச்சுக்கிறான். அவன் சொன்னா, டே கிருஷ்ணா, தாமரையோட மென்மையா இருக்கடா அவனுடைய கைகள். மாடுகளை கேளுங்க, கடை கொடுக்குறான் பாருங்க. ஹாய் 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 ஹாய். அந்த ஒரு தடவல்லையே மாடெல்லாம் பால் கடந்துட்டே இருக்கு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரெம்பாவாய். அந்த கை பானிர் மதுரௌ வேணுர் மதுரோ ரேணுர் மதுரக பானிர் மதுரௌ பாதௌ மது. டாகூர் துவாரகான்னு ஒன்று இருக்கு. டாகூர் துவாரகான்னு அந்த இடத்துல பெரிய பக்தர் இருந்தார். துவாரகா ராமதாசன் அவருக்கு பேரு. பெரிய சரித்திரம் சுருக்கமா சொல்றேன். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய டாகூர்ன்ற இடத்துல இருந்து டெய்லி அழகா ஒரு துளசி செடி வளர்ப்பார். ஒரு மண்பானையில ஒரு துளசி செடி வச்சு நன்னா வளர்ப்பார். அது 6 மாசம் நன்னா வளர்ந்துடும். அந்த துளசி செடி அப்படியே தூக்கிட்டு போவார் துவாரகைக்கு. நம்மெல்லாம் அப்படிலாம் பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த மண் பானையோட தூக்கிட்டு போய் துவாரக கோவில்ல போய் அதை வச்சு அப்ப துளசியை பிரிச்சு அப்படியே பகவானுக்கு அர்ச்சனை. ஃப்ரெஷ்ஷா நம்ம முந்தானத்தி பூவை வாங்கி நேற்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு போட்டு இருக்கோம். அதுக்கே நமக்கு ராம்பாவம் தாங்கல். ஃப்ரெஷ்ஷா அப்படி. அதுவும் துவாரகையில துளசி மாலை பார்க்கணும். நம்ம ஊர் மாதிரி அப்படி கலகலையா உடச்சி கட்டுறதுலாம் கிடையாது. இலை இலையா கோப்பா, ஒவ்வொரு இலையா கோத்து 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 ஒரு துவாரகாதி. ஏன்னா ரன்சோடு ராய் ரொம்ப மிருது அப்படின்னு இது குத்தப்படாதான். ரன்சோடு ராய், ரன்சோடு ராய்னா யுத்தத்திலேருந்து ஓடி வந்த பையன் அர்த்தம். ஜராசன யுத்தம் ஓடி வந்தாலும் ரன்சோடு ராய் ஜின்னு பேர். ரன்சோடு ஜி அப்படின்னா ரன்சோடு நாத், ரன்சோடு ராய். இப்படி போறார். 72 வயசு வரைக்கும் இதே குழப்ப வச்சுட்டு இருக்க. ஒரு தடவை ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். அப்ப பகவான் சொன்னா, என்ன ஆச்சுன்னா, சரீரம் இவ்வளவுதானே, என்ன பண்ண முடியும்? அப்படியா, சரி என்ன பண்ண, அடுத்த வாட்டி வரும்போது ஒரு மாட்டு வண்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் எதுக்குன்னு தான் கேட்கல. சரி இல்ல பகவான் கேட்டேன், எதுக்குன்னு கேட்க வேண்டாமா? உடனே தெரியல, நீ ஏதோ காரணமா சொல்ற, என்ன விஷயம்? அடுத்த வாட்டி மாட்டு வண்டியோட வேணாம், உன் கூட வந்துடுறோம் உன் ஊருக்கு. துவாரகாதீசன் சொல்றான், பத்மநாபருடைய யார்கிட்டயோ சொல்லி போயிட்டாருன்னு எப்படி இருக்கும்? 1 லட்சம் கோடியை நீங்களே வச்சு கடங்கும் அப்படின்னு நான் கடக்க நீங்க எதுக்கு போயிட்டாருன்னு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நிஜமாவான சத்தியமான இப்படி பார்த்தாரு. ஓ மேல சத்தியம்லாம் நான் நம்ப மாட்டேன். பகவான் இவர் தலைமையில கையை வச்சு சொன்ன, ஓ மேல சத்தியமா சொல்றான் மதுரௌ. உடனே 6 மாசம் கழிச்சு திரும்பி போகும்போது வண்டியெல்லாம் கட்டிட்டு போறார். ரொம்ப பாவப்பட்ட ஒரு வண்டி, ஒரு பாவப்பட்ட மாடை வச்சுன்னு இழுத்துட்டு போறார். அழகா வந்தாச்சு. எல்லாரும் என்ன ஓய் முன்னாடி மாட்டு வண்டி இருக்கு, நடக்க முடியல. இல்ல இல்ல இல்ல, ஒரு காரியமா வண்டி எடுத்து வந்திருக்கு. உடனே எல்லாரும் கேட்டா என்ன காரியமா? நல்ல பிராமணர், பொய் சொல்லவே இல்லை. இல்ல ரன்சோடு ராய் என் கூட இந்த வாட்டி வரேன்னு சொன்னா, அவன் தான் மாட்டு வண்டியை கொண்டு வர சொன்னா, அதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு உண்மையை சொல்லிட்டார் உள்ளபடி. அவள்லாம் பார்த்தா சிரிச்சா, ஓ அப்படியா, நல்லபடியே கொண்டு போங்களே, யார் வேண்டாம், கோவில் இருக்க மூர்த்தி எல்லாம் யார் தூக்கிட்டு போறது, இவருக்கு உடம்புக்கு இவர் கையை தூக்குறதே கஷ்டம். சரின்னுட்டா ராத்திரி அழகா கோவில் எல்லாம் பூட்டி எல்லாம் ராத்திரி போயாச்சு. ஒரு பாடி வெளில உட்காந்துருக்கார். ரன்சோடு ராய் வரேன்னு சொன்னானே வரேன்னு சொன்னானே, அவரும் ஆதிகாரியமா இப்படி உட்காந்துருக்கா. கங்கா பாயின்னு பேர். பேர் சமயத்துல மாறும் வச்சுக்கோங்களேன். இந்த டாக்கூர் ராமதாஸ் சொல்றான். ஆனா டாக்கூர் பக்கம் போனோம்னா போதனான்னு தான் ஒரு பேரை சொல்றான். போடானான் அப்படின்னு ஒரு பேர் சொல்றான். சிலர் நிறைய பேர் துவாரகா ராமதாஸ் வந்து போதனா, பக்த போதனான்னு ஒருத்தர் ஆந்திர பிரதேசம் உண்டு, அவர் வேற. ஆந்திரால பக்த போதனான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேற. அந்த மாதிரி காத்துட்டு இருக்கா. திடீர்னு ராத்திரி படையின்னு கடலெல்லாம் திறந்தது. உள்ளேந்து கூப்பிட்டான் துவாரகாதீசன், வா 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 வா, என்னை தூக்கி வண்டியில வச்சுக்கோ அப்படின்னு. உடனே வந்தார். அழகா தூக்கிட்டார். கிழம்
அவ்வளவு லேசாயிட்டான சுவாமி. உன்னைய தூக்கிட்டு அழகா கொண்டு வந்து வண்டியில வச்சார். மனைவி அவருமா போறான். சில இடங்கள்ல மாடு இல்லை, இவாளே தான் வண்டியை இழுத்துட்டு போனான் அப்படின்னு காண கிடைக்கிறது. பெரிய பணக்காரா கிடையாது, மாட்டை இது வந்துட்டான், அவளே மாடு இல்லாம இழுத்துட்டு வரான். அப்புறம் பகவான் ஒரு ஸ்திதியில சொல்றான், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்கூர் ராமதாசரியும் அவர் மனைவியும் வண்டியை உட்கார சொல்றான். அவர் கேட்டா என்னடா பண்ணலாம், நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவன் 2 பேரும் உட்காந்தா கலப்பு வயசானவன் அப்படி கண்ணு சொல்லிக்கிட்டான். பகவான் பார்த்தா இவன் வண்டியை இழுத்துட்டு போறான். கருணாசாகரன். ரொம்ப கடினமான வாழ்க்கை சமயங்கள் இருக்கு பாருங்க. மெல்ல முடியாம, விழுங்க முடியாம, சொல்லவும் முடியாம, எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிப்போம். அப்பெல்லாம் எப்படியே தப்பி பழச்ச வாழ்க்கை வந்திருக்கு பாருங்க. அப்ப வாழ்க்கை வண்டியை ஓட்டிட்டு போனது பகவான். நன்னா ஞாபகம். நம்ம இல்லை, அவன் இழுத்துட்டு ஓடுறான். இந்த குழந்தைகள்லாம் இங்கே ரொம்ப தூரம் நடந்ததுன்னா களைச்சு போயிடும். நான் நடக்க மாட்டேன், தூக்கிக்கோணும். அப்ப அப்பா அம்மா என்ன பண்ணுவா, அது சும்மா விளையாட்டுக்காக கையை பிடிச்சி அங்க வரைக்கும் ஓடலாம், வரியா நீ ஓடுறியா நான் ஓடுறேன், நான் பார்க்கலாமா, நீ அங்க ஓடினா நான் சாக்லேட் தரேன். உடனே குழந்தை குட்டு 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 குட்டுன்னு ஓடும். கால் கலப்பெல்லாம் மறந்துட்டு அப்பா வேண்டவே ஸ்லோவா ஓடுவான். ஏன்னா இது ஜெயிக்கணும் இல்லையா, யார் ஃபர்ஸ்ட் ஓடலாம் அவளுக்கு சாக்லேட். கிட்டு கிட்டு அதே என்ன ஸ்ட்ரென்த்தடா இந்த சாக்லேட் அப்படின்வான். குழந்தை நான் எவ்வளவு ஸ்ட்ரென்த் பார்த்தேன், எவ்வளவு ஸ்ட்ராங் பார்த்தேடா அப்படின்னு. இது தன் பலத்துல ஓடலை, இந்த ஓடணும்ன்ற உற்சாகத்தை கொடுத்தது தோப்பனா. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான சமயங்கள்லாம் சுவாமி எப்படியோ நம்மளை ஓட்டிட்டு போற. சில சந்தர்ப்பங்களை நம்மளை தூக்கிட்டு போற. பானிர் மதுரம் தூக்கிட்டு போற. ரொம்ப கஷ்டமான சமயத்தெல்லாம் நம்மளை நடக்க விடுறதில்லை, நான் தூக்கிண்டு நடக்கிறேன். நம்ம அதுக்கே சொல்றோம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டமே இல்லை, அவர் தூக்கிட்டு போற. நம்ம வெறுமை எமோஷனலா ஃபீல் பண்றோம், உடம்புலையோ வரதுலையும் படவே இல்லை, எல்லாம் அவர் தான் தாங்கிட்டு இருக்காரு. அவ்வளவு தூரம் புலம்புறார் நாராயண பட்டத்திரி வழியில. ஆனா எழுதும்போது மட்டும் எப்படி எழுத வர்றது, சொல்லும் போது மட்டும் எப்படி சொல்ல வர்றது, குருவாயூரப்பன் நடத்தி காட்டுறான். வேற என்ன சொல்ல முடியும். இத்தனை இருமிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன், அவன் நடத்துறான். உள்ளேந்து அவனே பலம் கொடுத்து நடத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான் பலமா. அழகா அப்படி பகவான் இழுத்துட்டு வரான். பாணிர் மதுரோ பாதோ மதுரோ. இவ போக வேண்டிய பாதையை இவன் தீர்மானிச்சு இழுத்துட்டு போறான். அப்புறம் ஒரு ஸ்திதியில ஒரு இடத்துல வண்டியை பகவான் நிக்க வைக்கிறான். பகவான் சொல்ற எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு. எல்லாரும் உட்கார. டாக்டர் ராமதாஸ் அவர் மனைவி 2 பேரும் உட்கார்ந்துட்டான். உடனே பகவான் அழகா அங்க போயிட்டு அந்த போற வழியில ஒரு வேப்ப மரம் இருக்கு, இவன் எங்க தங்கிட்டு இருக்காளோ அங்க. பகவான் போய் சும்மா உட்கார பிடிக்கல, படுத்துக்க பிடிக்கல, சீக்கிரம் போய் சேரணுமே. இது சும்மா இல்லாம அங்க இருக்க இந்த பூஜை பண்ற வாழலாம் இருக்கா பாருங்க, அவளெல்லாம் கண்டா அப்படின்னு அவளெல்லாம் கிளப்பி விடணுமே, சுவாமியை காணணும். எல்லா வேலையும் இவன் தானே பண்ணணும். இவரை களைப்பின்னு போக சொல்றது இவன் தான். அவளை காணணும்னு கிளப்பி விட வேண்டியது அவன் தான். 1.5 லட்சம் கோடியை காட்டி கொடுத்ததும் இவர் தான். அதை வச்சு கேஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் இவர் தான். இவருக்கு தேவையா கோர்ட்லாம் ஏறணுமா, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இவர் ரேஞ்சுக்கு போகலாமா? அங்க இருக்கிற பாவப்பட்ட வக்கீல் கூட பத்மநாபா சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. பிபிசிலேருந்து பரமநாஸ்திகன் சன் டிவி கலைஞர் டிவி வரைக்கும் பத்மநாப திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி இவ்வளவு விருது சொல்றான். தமிழ்நாட்டில் தெய்வம் இல்லைன்னு மீட்டிங் போட்டு இருக்கான். இங்க 1.5 லட்சம் கோடி 6 கதவை திறந்தானா ஹெட்லைன்ஸ் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் 1.5 லட்சம் கோடி சொத்து. நான் நினைச்சுப்பேன், டைப் பண்றேன் என்ன பாக்கியம் பண்ணா, வாசிக்கலாம் என்ன பாக்கியம் பண்ணா, ரிலே பண்ற டிவி என்ன பாக்கியம் பண்ணிட்டு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி சொல்ல வச்சுட்டார் இல்லையா. மீடியாலெல்லாம் கோவிலை பத்தி எழுதுவான்னு சொல்லுங்க. கோவிலை பத்தி இன்னைக்கு எத்தனை எல்லா பேப்பர்லயும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் 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 எழுதி வச்சுட்டாண்டியா. சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் கிளப்பி விட்டது இவர் தான். இத்தனை வருஷமா அவர் தானே மேல படுத்துட்டு இருக்கார். அவரை தவிர ஒருத்தருக்கும் உள்ள எவ்வளவு சொத்து இருக்குன்னு சத்தியமா தெரியாது, இன்னி வரைக்கும் தெரியாது. அவர் தவிர அவரே தான் கிளப்பி விட்டார், எல்லாருக்கும் வெளில காண்பிச்சு கொடுத்துட்டார் இல்லையா. அந்த மாதிரி இங்க இவர் தூக்கின்னு வந்துட்டார். அங்க எல்லாரும் எழுப்பி விட்டா. விடிய காலம்பரம் ஆயிடுச்சு. கோவிலை திறந்தா சுவாமியை காணும், வண்டியையும் காணும், டாக்டர் ராமதாஸையும் காணும். இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு அங்க அந்த வேப்ப மரம் ஒண்ணு இருந்தது. அந்த மரம் இன்னைக்கும் இருக்கு. அந்த வேப்ப மரத்துல இப்படி கை இப்படி வச்சு இப்படி நின்னான்.
இவன் கை பட்டவொன்ன அந்த கிளை மட்டும் இன்னி வரைக்கும் தித்திப்பா இருக்கு. வேப்பலை தித்திக்குமா? நீங்க ஒரு மூட்டை சக்கரை போட்டா கூட தித்திக்காது. இன்னி வரைக்கும் அப்படியே இருக்கு. நான் சொல்றது போய் பாருங்க, டாக்டர் துவாரகா பக்கத்துல இருக்கு. பாணிர் மதுரம். நான் ஃபுல் கதை சொல்லலை, வேப்ப மரத்தை பிடிச்சதுக்கு சொல்றேன். இந்த கையை பிடிச்சு அப்படி நின்னானா அந்த ஒரு கிளை மட்டும் தித்திக்கிறது. அந்த ஒரு கிளை முடியுமானா அவனுடைய கைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டான். பாணிர் மதுரவு, அவ்வளவு அழகான மதுரமயமான திருக்கைகள். அந்த கை எவ்வளவு மதுரம்னு குச்சேல கேட்டா தெரியும். அந்த அவளை பிடுங்கிறான் பாருங்க. அந்த பிடுங்கும் போது அவர் கையை பிடிக்கிறார், அப்படின்னு பிடிக்க அவர் கையை ஒரு தட்டு தட்டி அந்த அவளை இழுக்கிறான் பாருங்க. பிடிச்சவன அந்த துணி எல்லாம் கிழிஞ்சு அப்படி அவள் செதறதான். பகவான் அவள் எடுத்து அப்படி வாயில போட்டுக்கிறான். அவள் அவ்வளவு மதுரமா இருக்கான். ஏன்னா அவர் வேறையெல்லாம் அப்படி கொண்டு வந்திருக்கார். நடந்து 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 தித்திக்கிறான். வெறும் அவள் தான். ஆனா இவன் கைப்பட்டவன் தித்திக்கிறான். பாணிர் மதுரவு. அன்னிலேருந்து குச்சில பகவான் திருக்கையே நினைச்சுக்கிறாராம். திருமுகம் திருவடிலாம் நினைக்க மாட்டேன், கையே நினைக்க வேண்டானா. அன்னைக்கு அந்த கை மட்டும் அவள் எடுக்கலைன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு செல்வம் வந்திருக்குமா? அன்னைக்கு அந்த கை தானே பிடுங்கி எடுத்தது. என்கிட்ட இருக்க கிஞ்சித்த வலுக்கட்டாயமா அபகரிச்சது. அபகரிச்சுட்டு இவ்வளவையும் கொடுத்துருத்தேன். அதனால பாணிர் மதுர், வேணுர் மதுரோ ரேணுர் மதுரக பாணிர் மதுரக பாதவ் மதுரௌ. திருவடிகள் சொல்லவே வேண்டாம். துயரல் சுடரடி தொழுது எழு என் மனனே. எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கும்படியான திருவடி. மாமேகம் சரணம் பிரஜ, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் பாக்கியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். பாத சேவனம். இந்த திருவடி எவ்வளவு மிருதுன்னு யாருக்கு தெரியும்னா ஸ்ரீதேவிக்கு தெரியுமா. இப்படி பாத பிடிச்சு 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 விடுறாங்க. அதை விட யாருக்கு தெரியும்னா மணி பாதுகைக்கு தெரியும். எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கா தெரியுமா? அச்சோடின்னு இருக்கான் இந்த மணி பாதுகை. அதனாலதான் பாதுகா சகஸ்ரம் பாடினார். ரங்கநாத பாதுகாவுக்கு நிகமாந்தமாக ஒரு செருப்புக்கு போய் 1000 ஸ்லோகம் சொல்ல முடியுமா? எவ்வளவு நீங்க வேணா கற்பனை பண்ணி பாருங்களே, சத்தியமா வராது. சில பேர் சொல்ற ஒரு முகூர்த்தத்துல எழுதினான்றா, ஒரு நாழிகைன்றா, ஒரு ராத்திரின்றா. ஒரு ராத்திரியே இருக்கட்டுமே. ரங்கநாத பாதுகா, பாதுகா சகஸ்ரம் அத்தனை அழகு, அவ்வளவு ஜோரா இருக்கான். பெரியாளர் புலம்புறார், ஐயோ பாதத்துல செருப்பு கூட போடாம அவன் மாடு மேய்க்க அனுப்பிட்டேனேன்னு யசோத புலம்புறாளும். காலில் செருப்பு கூட போடலையே. கோபிகள் புலம்புறா இல்லையா கோபிகா கீதத்துல, ஐயோ கிருஷ்ணா நீ பாட்டுக்கு அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்கியப்பா, எங்க மேல இருக்க கோபத்துல எங்க அகம்பாவத்தினால புல்லெல்லாம் குத்துமே. புல்லு எங்கேயாவது குத்துமா? நம்மளுதான் நடந்திருக்கும். நமக்கெல்லாம் புல்லு குத்திருக்க, ஐயா நல்லா இருக்கு, புள்ளின் மீது நடக்காதுன்னு அங்கதான் நடக்கும். ஆனா இவன் நடந்தா அந்த புல்லுக்கு கூட புல்லு கூட குத்துற அளவுக்கு மிருதுவா இருக்கான். பாதவும் மதுரவும். இந்த திருவடிகள் உலகளந்த திருவடி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டா சொல்றா இல்லையா? திருவடி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த பாதத்தினுடைய பலம் யாருக்கு தெரியும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா அமக்களமா ஒருத்தனுக்கு தெரியும், உத வாங்கின ஒருத்தனுக்கு தெரியும். யார் சொல்லுங்க? சகதாசன் விட்டாங்க ஒரு வதை. இங்க விட்ட வதை நேர வைகுண்டத்து கதவெல்லாம் உடச்சுட்டு போய் நாராயணன் காலில் போய் விழுந்தான். பயந்து போயிட்டான். இப்பதானே உடச்சு திருப்பி அதே காலிலேயே வந்து விழுந்திருக்கேனே. அப்புறம் எழுந்து பார்த்தான், தலையில மயில் பீரியல. பாடா இவன் அவன் இல்ல, அவனா இருந்தா என்ன பண்றது? அன்னிலே எப்ப பார்த்தாலும் பாதவு மதுரவு பாதவு மதுரை இப்படியே ஜெபிச்சுட்டு இருக்காங்க சகடாசுரன். அதுக்கு முன்னாடி யாருக்கா தெரியும்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு. 3வது அடி எங்கடா? என் தலை இது ஒரு குஞ்சு பையன். இந்த குழந்தைகள் எல்லாமே அவட பாதமே மிருதுவா இருக்கும். அதுவும் தூக்கி நம்ம மேல கால வச்சு அத்தனை மெத்து மெத்துன்னு இருக்கும், நன்னா இருக்கும், தாமரப்பூ மாதிரி. இது குஞ்சு வாமனா வந்து பெருசா வளர்ந்து
மகாபலி தலைமையில கொண்டு வந்து அப்படி திருவடி வைக்கிறான். பாதௌ மதுரௌ, என்ன பாதங்கள், பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய பாதங்கள். பாதௌ மதுரௌ. இந்த பண்டரிபுரம் போனோம் அப்படின்னா விஷ்ணு பாதம்னு ஒரு இடம் உண்டு. பண்டரிபுரத்துல சந்திரபாகா நதிக்கரையில அந்த விஷ்ணு பாதம்னு ஒரு இடம். அங்கதான் கோபால்பூர்னு பேர் அந்த இடத்துக்கு. பகவான் துவாரகாதீசனா முதல்ல அங்க வந்து நிக்கிறான். கோபாலனா மாடு மேய்ச்சிட்டு தான் வரான், மாட்டுக்கார பையெல்லாம் வந்து நிக்கிறான். அப்ப சந்திரபாகா நதிக்கரையில ஒரு கல்லு மேல பகவான் நிக்கிறான், பாறை மேல. இந்த பாரம் பட்டவன பாறை கொஞ்சம் அப்படியே நெளிஞ்சு போயிடுது அப்படியே உருகி போயிடுச்சு. உருகி போய் என்ன ஆயிடுச்சுன்னா பகவானுடைய பாதத்துடைய தடம் அந்த பாறையில நன்னா பதிஞ்சுடுச்சு. இன்னைக்கு பண்டரிபுரம் போனா மறக்காம விஷ்ணு பாத அப்படின்னு சொல்லுங்க, வைஷ்ணு போய் காட்டுவான். சந்திரபாகா நதியில தான் இருக்கு, நதிக்கரையில. நிறைய பேர் பார்த்துருப்பாலும் தெரியாது, பார்த்துக்காமலும் இருக்கலாம். கோபால்பூர் பக்கத்துல, அங்கேயும் பக்கத்துல போனா கோபால்பூர், அங்கதான் ஜனாபாய் அவர் உபயோகப்படுத்தின பாத்திரம் எல்லாம் இருக்கு. சக்குபாய் தண்ணியை கடைஞ்சு வெண்ணெய் கொடுத்த இடமெல்லாம் இருக்கு. தண்ணியை கடைஞ்சு வேணா ஞாபகம், தண்ணியை கடைஞ்சு தயிரை கடைஞ்சு. கோபால்பூர்ல விஷ்ணு பாதம், கயா விஷ்ணு பாதம். பார்த்தே மோகிச்சு போய் விழறார். அப்படியே ஹா அப்படின்னு மோகிச்சு போய் விழறார் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. நீரா மாதாலாம் அந்த பாதத்தை கொண்டு நெஞ்சில வெயிடா அப்படின்னு பாதௌ மதுரௌ. ருக்மிணி விராட்லாம் அந்த பாதத்தை அப்படி பிடிச்சு விடுறாங்களாம். இந்த குழந்தைகள்லாம் பகவான் காட்டுல மாடு மேய்க்கிறான் பாருங்க, அந்த மாடு மேய்க்கிற சமயத்துல பகவான் அப்படின்னு படுத்துக்கிறான். ஒரு கோபன் மடியில படுத்துண்டு, ஒரு கோபன் மடியில காலை நீட்டி, இன்னொரு கோபன் மடியில இன்னொரு காலை நீட்டிண்டு இப்படி படுத்துக்கிறாங்க. சில சமயத்துல 2 கோபன் மடியில 2 கையை கொடுத்துண்டு, அப்ப ஒரு கோபன் அப்படி காத்து வீசுறதான், தாமரை இலையை கொண்டு காத்து வீசுறதான். இன்னொன்று போய் மயில் கிட்ட இருந்து இறகெல்லாம் பிடிங்கி கொண்டு மயில் பீலி விசிறியை கொண்டு வீசுறது. இன்னொன்று பார்த்தது கிருஷ்ணன் கிட்ட இருந்து பீதாம்பரத்தை பிடிங்க அதையே வீசுறது. ஆண்டாள் சொல்றா, வாட்டம் தனிய வீசீரே. எனக்கு இந்த விரகதாரம் தீரல, இந்த பெருமாளுடைய பீதாம்பரத்தை கொண்டு வந்து வீசுவார். அவன் மேலப்பட்ட பீதாம்பரத்தின் மேலேந்து ஒரு காத்து வந்தா கொஞ்சம் அடங்கிறதா பார்க்கிறேன். இந்த அம்மாலாம் அந்த குஞ்சு குழந்தையோட வஸ்திரத்தை தொடும்போதே மிருதுவா தொடுவான். அப்படி மடிக்கும் போதே நெஞ்சில் வச்சுதான் மடிப்பான். அது சின்ன குழந்தையோட துணினா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல்லா. அதை பிடிக்காதவா துணினா மடிக்கிற கதையை உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம். அந்த குழந்தைய துணினா அப்படி எடுத்து அப்படி மடிச்சு அப்படி தேய்ச்சி அப்படி வச்சு வைக்கும்போது கூட குழந்தைய வைக்கிற மாதிரியே வைப்பான். குழந்தைய கிடையாது, குழந்தைய வைக்கிற மாதிரி. அது முக்காவாசி நம்ம பார்த்து ஸ்ரீகள்லாம் அது சேர்ல தான் வைப்பா. அது என்னதான் வியாதியோ தெரியாது, அது சேர்ல வச்சா தான் அவளுக்கு சந்தோஷம். துணியை எடுத்துட்டு வரலாம், சேர்ல போடு, மடிச்ச துணியை சேர்ல வை. அது தெரியாதமா யாரும் உட்கார போயிடும், சேர்னா உட்கார செய்தானு உட்கார கோந்து துணி அப்படின்வாங்க. நம்ம குழந்தை மேலேயே நம்ம உட்கார மாதிரி பிடிப்போம், அந்த மிருதுத்தன்மை. அந்த மாதிரி இவனுடைய பாதம் அத்தனை மதுரமா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் பாதத்தை பிடிச்சு விடுறான். சில குழந்தைகள்லாம் பகவான் பாதத்தை கிச்சு கிச்சு மூட்டி விடுறான். சும்மா அப்படி காலை ஆட்டுறான். இப்ப 4-5 பசங்களா சேர்ந்து கிச்சா ஒரு பாதத்தை பிடிக்க, ஒரு 2 பசங்க இப்படி கிச்சு கிச்சு மயில் பீலி வச்சு இப்படி லேசா பண்றது. மயில் பீலி வைக்கப்பட்டு இப்படி புரிஞ்சு போய்க்கிறது. இந்த தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி உண்டு, டச் மீ நாட், அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல. தொட்டா மைன் அப்படி தூக்கிடும். அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய மயில் பீலி ரொம்ப மிருது. கிருஷ்ணனோட பாதத்தை மயில் பீலி பண்ற, மயில் பீலி தொட்டாச்சினிங்க மாதிரி இப்படி சுருங்கிடுவான். பிரபு அடியேன் அப்படி. பாதௌ மதுரம். அந்த பாதம் அத்தனை மிருது. காளியன் மேல நிக்கிறது இல்லையா? இன்னைக்கும் காளியன் ரொம்ப அப்படி தலையா காட்டுறான். ஏண்டான்னா அந்த பாதத்தினுடைய அடையாளம் பதிஞ்சிருக்கு இல்லையா? கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா, கவலைப்படாத, நேர போ, கருடன் இனிமே அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா என்னுடைய திருவடி அடையாளம் அவன் தலைமையில நன்னா பதிஞ்சிருக்குன்னு சொல்லி அனுப்புறான். அதனாலதான் நல்ல பாம்புக்கு ஒரு படம் இருக்கு பாருங்க, அதனால நல்ல பாம்புன்னு பேரு. படம் முழுக்க விஷம். இதுக்கு போய் யாரா நல்ல பாம்புன்னு பேர் வைப்பாளா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து சிங்கேரி போனான். சிங்கேரி நல்ல துங்கபத்திர நதிக்கரை, நல்ல காடெல்லாம் உண்டு இல்லையா? ஒரு தடவை சின்ன பையன் நான் போய் அழகா தியானம் பண்ணலான்னு போனா, ஒரு இடத்துல போய் தியானம் பண்ண உட்காந்து புசு புசுன்னு சத்தம். திரும்பி பார்த்தா ஒரு 10 அடிக்கு ஒரு நல்ல பாம்பு இப்படி சைடில் போயிட்டு இருக்கு. அல்லாரி அடிச்சுன்னு ஓடி வந்துட்டான்.
உடனே சிங்கேரி பெரியவாடு சிஷ்யர் பார்த்து, என்னடா குழந்தை இவ்வளவு வேகமா ஓடி வரிய, அங்க ஒரு நல்ல பாம்பை பார்த்தேன் அப்படின்னு. உடனே அது ரொம்ப நல்ல பாம்பாச்சே அப்படின்னு. அவன் நல்ல பாம்புன்னு கேட்டான், அவர் ரொம்ப நல்ல பாம்பாச்சு, யாரையும் ஒன்றும் பண்ணாதேன்றான். அது பகவானோட திருவடி மேல அப்படி பதிஞ்சிருக்கு பாருங்க. நமக்கு தான் இருக்கு 6 அடிக்கு 8 அடிக்கெல்லாம் உடம்பு இருக்கு, நமக்கும் மண்டை நல்லா பெருசாத்தான் இருக்கு, அகம்பாவத்தோட சேர்த்து சொல்றேன். பகவானோட திருவடி பட்டா நல்லா தானே இருக்கும். பாதௌ மதுரௌ வேணுர் மதுரோ ரேணுர் மதுரஹ பாணிர் மதுரஹ பாதௌ மதுரௌ. அந்த பாதம் கிருஷ்ண பாதம் இப்படி நடக்கிறது இல்லையா, அழகா இருக்கும். பாதௌ மதுரௌ நிருத்தியம் மதுரம். இந்த ஆட்டம், கிருஷ்ணன் ஆட்டம்னா அழகுதானே. ஊத்துக்காடு வெங்கட கவி அவர் அவதாரம் பண்ண இடம். ஊத்துக்காடு வெங்கட கவி ஸ்வயம் நாரதருடைய அவதாரம். அதனாலதான் இத்தனை பாட்டு பாட முடியுது. ஆடாது அசங்காது வாக்கண்ணா என்ன தவம் செய்தனை யசோதா அலை பாயுதே. என்ன பாட்டு, ஒவ்வொன்றும் மனசுக்குள்ள போட்டு ஒரு உழுக்கிறதா இல்லையா. இந்த பாட்டோட ஒவ்வொன்றும் இல்லையே சொல்ல முடியல, அப்படியே யாராவது சொல்ல முடியும். அத்தான பாட்டு அப்படி போட்டி போடுறது இப்படி இருக்கு, அழகா இருக்கு ஒவ்வொரு பாட்டும். என்னமோலாம் பண்றது, பாட சொல்லாத தனியா அதுக்கு ஒரு உபன்யாசம் பண்ணணும். ஒரு ஆசை, வெங்கட கவியுடைய கிருஷ்ணகானத்தை எடுத்து ஒரு உபன்யாசம் பண்ணணும், மக்களமா இருக்கும். ரசம் ரசம் ரசம். அந்த மாதிரி கண்ணதாசனுடைய புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே வேணுர் மதுரோ. சத்தியம், கண்ணதாசன் ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டா, நாஸ்திகனா போய் ஆஸ்திகனா திரும்பி வந்தவர், எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு கிருஷ்ணன் திருவிழா வந்து விழுந்தவர். ரொம்ப தைரியம். இல்லாட்டினா அப்படி எழுத முடியுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. என்ன அழகான வார்த்தைகள். ஆயர்பாடி மாளிகையில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அப்படி என்னவோ பண்றது. அந்த நாதமும் அந்த வார்த்தையும் எத்தனை அழகா. அனுபவம் இல்லாம ஒரு பாட்டு நம்மளை கணக்கடிக்காது. நிறைய சினிமா பாட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்கிறோம் அந்த மியூசிக்காக தான். அந்த சில வார்த்தைகள் அவ்வளவுதான். அது இது பக்தியை கொடுக்கறது பாருங்க. அதுவும் ஒரு நாஸ்திகன், தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச நாஸ்திகன், ரகசியமான நாஸ்திகன் தான். வாயில வந்தபடியெல்லாம் மீட்டிங் வரைக்கும் திட்டின ஒரு நாஸ்திகன், மீட்டிங்காக திட்டின நாஸ்திகன். ஆனா பாகவத சாரம் கடைசியில் அர்த்தமே இல்லைன்னு சொன்னவரை கடைசியில் அர்த்தமுள்ள இந்து மதம்னு எழுதிட்டேன். கொண்டாடணும். கிருஷ்ணன் சும்மாவா? திட்டவனெல்லாம் நல்லவனா மாத்திரம் ஒரு நல்ல தெய்வம், நல்ல உமாச்சி, கிச்சா உமாச்சி. அத்தனை அழகு, அத்தனை விசேஷம். அந்த ஊத்துக்காடு போய் பார்த்தோம்னா இந்த காளியன் மேல சுவாமி அப்படி நிற்பார். ஒரு காலை அப்படி கீழே வச்சுட்டு ஒரு காலை அப்படி தூக்கிண்டு ஒரு கையினால அந்த பாம்பு வாழை பிடிச்சிட்டு அப்படி நிற்பார். அந்த ஒரு காலை தூக்கிட்டு பாருங்க, அந்த பாதம் பார்க்கணும், அழகா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த பாதத்துக்கு மேல அந்த கணுக்கால் முழங்கால் இருக்கு பாருங்க, அது வேஷ்டி போட்டு மறைச்சிருப்பார். அங்க இருக்க பட்டாச்சாரியரை காமிப்பாரு. வேஷ்டி அப்படி தூக்கி காட்டினா காளியன் கடிச்ச தடம் அப்படியே காலில் இருக்கு. மொபைல்ல கூட இருக்கு, அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். தூக்கி வாரி போடும், அப்படியே கட்டிக்கட்டா 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 கடி தழும்பு. காளியன் அதை நினைச்சே அழுதுருக்கானா, இப்படி கடிச்சுட்டேனே உன்னை, இப்படி கடிச்சுட்டேனே உன்னை, இப்படி கடிச்சுட்டேனே. பகவான் சிரிக்கிறான், நீ உடம்பு முழுக்க கடிச்ச பயல, போனா போறேன்னு காலில் மட்டும் தழும்பு வச்சுட்டு இருக்கேன். எதுக்குறான்? அப்பப்ப காலில் வந்து விழுன்றதுக்காக. பாதம் மதுர, இந்த பாதம் நிற்கும். கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. இந்த வத்ராசுரனை அடிச்சு சுத்தி அப்படி வீசி அடிக்கிறான். ஏசியன் கேம்ஸ்ல எல்லாம் இரும்பு கொண்டு சுத்தி அடிக்கிறா பாரு. அதுக்கு பேர் என்ன? ஷார்ட் புட். ஏதோ ஒரு புட்டு. கிருஷ்ணன் அப்படி முதல்ல எல்லாம் ஆரம்பிச்சது யாருன்னா கிருஷ்ணன் தான். அப்படி பிடிச்சு அப்படி தூக்கி அடிக்கிறான். தூக்கும்போது ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை அப்படி நிறுத்தலாம் பாருங்க. அப்ப அந்த பாதம் சக்கச்சவேன்னு செவந்து இப்படி பல பல பலன்னு ஜொலிக்கிறது. இந்த தாமரை மேல காலை வச்சுக்கிறான் கிருஷ்ணன். பல 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 பலான்னு ஜொலிக்க ஜொலிக்க. திருக்கடல் மல்லைன்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, மகாபலிபுரம். அங்க பெருமாளை பார்த்தோம்னா திருவடியில புண்டரீக மலர், பெரிய 1000 இதழ் தாமரையை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார். அந்த தாமரை அப்படியே இருக்கும். அச்சோ, என் பகவானுடைய பாதம் எத்தனை மிருதுவா இருக்கு. பாதம் மதுரம். கும்பகோணம் போனா கட்டாயம் இந்த ஊத்துக்காடு போய் பார்த்துட்டு வந்துருக்கு. கொஞ்சம் தூரம் தான்.
ரொம்ப அழகான ஒரு இடம், சின்ன ஒரு குக்கிராமம், அந்த ஊத்துக்காடு. அவ்வளோ அழகா பாதௌ மதுரௌ வேணுர் மதுரோ ரேணுர் மதுர பாணிர் மதுரம் பாதௌ மதுரௌ நிருத்தியம் மதுரம். நிருத்தியம் அத்தனை அழகா ஆடுறானே காளிய நர்த்தனம், அத்தனை பேருக்கும் தெரியும். அது சம்ஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் அப்படியே இருக்கு. காளிய நர்த்தனம் பாடாத ஆளே கிடையாது. அதுல பெரியாழ்வார் நம்மாழ்வார் தான் இன்னொரு விளையாட்டு சொல்றார், குடக்கூத்தனை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணனை வேலை வாங்குறாளாம். உடனே அவனும் வேலை பண்றானோ. கோபிகள் சொல்லலாம், நன்னா டான்ஸ் ஆடு பயலே, நான் உனக்கு நாங்கள்லாம் வெண்ண தருவோன்றாலும். உடனே ஒரு கோபி ஒரு பானை இந்த பக்கம் கொடுத்துட்டா, இன்னொரு கோபி இன்னொரு பானையை கொடுத்துட்டா, இன்னொரு 3 கோபி தலைமையில ஒரு 3 பானையை வச்சுட்டா டான்ஸ் ஆடுன்றாலும். நமக்கெல்லாம் கஷ்டம். அப்படி வச்சுன்னு பகவான் இப்படி ஆடுறாங்க. இந்த கழுத்தை இப்படி ஆட்டி ஆச்சரியமா அப்படி கழுத்தை இப்படி ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த பானை இப்படி போட்டு இப்படி பிடிச்சி, இந்த பானை இப்படி பிடிச்சி ஒரு காலை கீழே வச்சு ஒரு காலை அப்படி தூக்கிட்டு இந்த பானை இப்படி தூக்கி போட்டு அந்த கால் மேலே எப்படி இப்படி ஆடுறாங்க. இப்போ தம்மங்கூத்தாடின்னு சொல்லுவா, அந்த காலத்தெல்லாம் உண்டு. இந்த தெருவில் அப்படி விளையாடுவா. அதான் பார்க்கணும், என்னமோலாம் பண்ணுவா. அப்படி இப்படி கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படிலாம் இங்கேருந்து அந்த ஒரு ரிங்கு வளையம் இருக்கும், அது இப்படி இங்கேருந்து விட்டு இப்படி எடுப்பா, அப்படி விடுவா, அப்படி விட அப்படி தலையை சுற்றுவா. எல்லாம் கிச்சா பைய பண்ணியிருக்கு. இங்கே ஒரு பானையை வச்சுட்டு இங்கே ஒரு பானையை வச்சுட்டு அப்படி போட்டு கழுத்தில் ஒரு பானையை வச்சுட்டு இப்படி 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 ஆடணும். இவெல்லாம் அந்த மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் சொல்கிறவா இருந்தது. இப்படி 3 வாக்கெல்லாம் சொல்றாரு. எல்லாம் நம்ம கிச்சா பை பண்ணது பிருந்தாவனத்தில். அது அமெரிக்கா போயிட்டு இருந்தால் உங்களுக்கு தான் நல்லா இருக்கு. நான் என்னத்தை பண்ணுறது, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இவனுக்கு 3ம் தெரியும், பிருந்தாவனமும் தெரியும், எல்லா வாக்கும் இவனுக்கு தான் தெரியும். காலில் இருக்க சலங்கை சப்தம் வராமல் தேய்ச்சி தேய்ச்சி நடப்பான் வெண்ண திடுறதுக்கு. இப்படி தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. நிருத்தியம் மதுரம் இல்லை அம்பலத்தி இறைவனும் தன் ஆடலை விட்டு. வேற என்ன ப்ரூஃப் வேணும்? நடராஜன் அவர் தான், அவரே விட்டு வந்துட்டாராம். எல்லாரும் காதன ருத்ர காணலாம் ஜும் அப்படின்னு, நந்திகேசர் ஜும் அப்படின்னு கிச்சு விட கீழே போ அப்படின்னு. எதுக்கு? நான் இன்னைக்கு கிச்சா டான்ஸ் தான், எனக்கு டான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா அது பார்க்க வேண்டாமா? தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு. என்ன வார்த்தை! சாதாரணப்பட்டவன் அம்பலத்து இறைவன், அம்பலவான நடராஜன். அத்தனை நேற்றே சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஆட்டமோட டிசைன் நடராஜன் ரொம்ப அழகான ஒரு ரூபம். முடியெல்லாம் அப்படி பறக்க பறக்க ஒரு ஆட்டம். அப்ப எப்படி ஆடிப்பாரோ தெரியுது. ருத்ர தாண்டவன். ருத்ரனே தன் தாண்டவத்தை விட்டுட்டு இவர் வந்து பார்க்கிறாரா. சூப்பர் கிருஷ்ணா. அது கோபியோட அந்த குடக்கூத்து ஆடும்போது ருத்ரனை பார்த்து கேட்கிறான், பெட்டு வச்சுக்கலாமா, பார்க்கலாமா, நீ ஆனா? உடனே சிவபெருமான் சொல்றாரு, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நமக்கு கோபத்துல ஆட்டம் வரும், இப்படிலாம் வராது. கோபம் தான் ஒரு ஆட்டம் ஆடுவேன் நான். இந்த மாதிரி பானை எல்லாம் வச்சிருந்து இல்ல ஆடிதான் பார்ப்போமே. தலையிலேருந்து ஒரு சொட்டு ஜலம் கீழே விழாம, தலையிலேருந்து ஒரு சொட்டு தயிர், முழு தயிரை வச்சுட்டு ஆட சொல்றாளாம், வெண்ணெய் வச்சுட்டு ஆட சொல்றாளாம். அது ஆடுறதா சிவபெருமான் எப்படி ஆடலாமான்னு யோசிக்கும்போது கங்கா சொன்னா, வேண்டா சுவாமி, அப்புறம் உங்க ஜடைக்குள்ளே அடங்கி போயிடுவேன், வேண்டாம் நீ ஆடாதீங்க, அவனோடலாம் போட்டி போடாதீங்க, நீங்க வேடிக்கை பாருங்கோ. தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு. அனுபவம் இல்லாம ஒரு வார்த்தை வருமா? அனுபவம் இல்லாம ஒரு வார்த்தை வராது. பார்த்திருக்காரு கைலாசத்தை இறங்கி வந்து ஆடுறத பார்த்துட்டு நேரடி அப்படியே லைவ் கமெண்ட்ரி மாதிரி பாடியிருக்காரு. ஆடாது அசங்காது வாக்கம், இதையும் சொல்லிட்டு ஆடாது அசங்காது வாக்கன்னா. நிருத்தியம் மதுர். அந்த குடக்கூத்தன்னே ஆழ்வார்கள்லாம் சொல்றான். மாயக்கூத்தன், குடக்கூத்தன் ஆடி ஆடி அப்படி ஆடுறானா. ஒரு சமயத்துல பண்டரிபுரத்துல பெரிய பஜனை நடக்கிற ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பெரியவாள்லாம் பாடுறான். நாமதேவர், ஜனாபாய், ஞானேஸ்வரர், முக்தாபாய். இதை தப்பா கபீர்தாசனும் வந்துட்டார், தப்பா வந்துட்டார். ஏன்னா அவர் ராம பக்தர், அவர் பாட்டுக்கு ராமான் அயோத்தியா பக்கம் போயிருக்கணும், பண்டரிபுரம் வந்துட்டார். நாமதேவர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பஜனை. பாண்டரங்கன் ஜோர ஆட 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 பீதாம்பரம் அப்படி இறங்குறது கீழே. ஜனாபாய்க்கு ஒரே குஷி, இன்னைக்கு கோமனாண்டியா பயில பார்த்துங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஆடினார். சுவாமி நன்னா பாடுங்க, நன்னா பஜனை பண்ணுங்க. நாமதேவர் என்னாச்சு, ஜல் ஜல் சொல்லு 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 சொல்லு. பீதாம்பரம் எழுதுற மாதிரி இருக்கு, இன்னும் ஸ்பீடா பண்ணல, தன்னை மறந்து சுற்றி சுற்றி ஆடுவோம், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்.
விட்டல் 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 விட்டல். எனக்கே பயமா இருக்கும். நம்ம ஏகாசி பஜனைகள்லாம் இங்க வந்தா எங்கேயாவது ஆட ஆரம்பிச்சுட்டு பீதாமரம் தான் நழுவி விழுந்துருச்சுனா என்ன பண்றது? அதுக்காக நான் ஏகாசி பஜனைக்கே வரமாட்டேன். 2-3 தடவை தான் வந்திருக்கேன். அது கரெக்டாக முடியும் போது வரதான் பயமே எனக்கு டென்ஷன். அத்தனை வேகத்தில் அப்படி முதல்ல இப்படி தலையை ஆட்டுவான், அப்புறம் காலை இப்படி தட்டுவான், அப்புறம் இப்படி இப்படின்வான், அப்புறம் ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சது. ஆடிண்டே இருப்பான் விட்டலன். அழகா ஆடுறான். அப்ப கபீர்தாசர் ஓடி போய் சொல்லிட்டாரு, பாண்டரங்கா நீ சக்கரவர்த்தி திருமகன் ஆடப்படாது. தப்பு நின்றுட்டான் பையன். அப்படியே அந்த அபிநயம் அப்படியே வச்சு நின்றுட்டான். உடனே ஜனாபாய்க்கு கோவம் வந்துருக்கு. இனிமேல் பஜனைக்கு கபீர்தாசரை கூப்பிடாதீங்க, அவரை கூப்பிட்டா நான் வரமாட்டேன். ஏண்டி கோந்தேன், நம்ம ரசம் அவருக்கு இல்லை, அவருக்கு ரசமே இல்லைன்னு. அவருக்கு ராமன்னா ட்ரெஸ்ஸோட இருந்தாலும் அவருக்கு கிச்சானா எப்படி வேணா இருக்கலாம், கேட்பாரே கிடையாது. பாப்பார் தான் நிறைய பேர் உண்டு, கேட்பாரே கிடையாது. ஏன்டா ட்ரெஸ் இல்லாமல் இருக்குன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பார்க்கறதுக்கு 1000 கோடி பேர் உண்டு. ஆச்சரியம். நிருத்தியம் மதுரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பகவானுடைய நிருத்தியம். பார்க்க வேண்டாமா ஹிருதயத்துல? நம்மளும் ஆடுறோம், பேயாட்டம், அகம்பாவ ஆட்டம், பொறாமை ஆட்டம். கிருஷ்ணனோட ஆட்டத்தை பார்க்கணும். கிருஷ்ணனாட்டம் சொல்றோம் இல்லையா? குருவாயூர் ரசிச்சு ரசிச்சு பார்க்கறது இல்லையா? நிருத்தியம் மதுரம். வேணுர்மதுரோ ரேணுர்மதுரக பாணிர்மதுரக பாதவ் மதுரம் நிருத்தியம் மதுரம் சக்கியம் மதுரம். சகா, ஃப்ரெண்ட்ஷிப். அவனை போல யார் உண்டு? சூரன், வெல் விஷர். எப்பொழுதுமே ஒரு ஃப்ரெண்டாவே நம்மளை பார்க்கலாம், விரோதியா பார்க்க தெரிய மாட்டேங்கிறது. இப்ப நமக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருந்து நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல் மேட்ச் எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு 2 பேர். அதே இருந்த பெரிய விஷயம். அதே அவளை ரொம்ப நாள் கழிச்சு எதிர்க்க வந்து நான் யாரும் தெரியறதா ப்ளீஸ் தெரியல சொல்லும் போல எழுதுவோம். ஆனா பால்ய ஸ்நேகிதன் சுதாமா வந்தான் பாருங்க. ஹே சுதாமான்னு ஓடி வரானா துவாரகாதீசன். தன் ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு வாயில் காப்பவன் போய் சொல்றான், இந்த மாதிரி பிரபு ஒரு 7 பிராமணர் வந்திருக்கா, இப்படி ஒரு பிராமணன் நாங்க பார்த்ததே இல்லை. உடம்புக்கு துணி கூட பாரமா இருக்கு, அவ்வளவு ஒல்லியா இருக்காரு. இந்த துணியில இதுக்கு மேல தைக்கவே முடியாது, அவ்வளவு தைச்சுட்டாரு. ஆனா முகம் பரம தேஜஸா இருக்கு. அவர் உடம்ப பார்த்தாலே தரித்திரத்தோட குடும்ப நடத்தினா நன்னா தெரியறது. ஆனா முகம் திருப்தியா இருக்கு. கேட்டா உங்க ஃப்ரெண்டுன்றார், பேர் சுதாமா, அவ்வளவுதான். சில இடங்கள்ல ருக்மிணியோட கட்டில உட்கார்ந்தான், அப்படி படுத்து நான் துள்ளி குதிச்சு ஓடினான். சுதாமாவா என் ஃப்ரெண்டா? சக்கியம் மதுரம். துள்ளி குதிச்சு ஓடி வரா. சுதாமா சுதாமான்னு இருக்கி ஆதிக்கு நான் பண்ணிண்டு. துவாரகாதீசன் ஒரு ஸ்டேட்டஸ் மேல போயிட்டா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் இருக்காருன்னா ஒத்துக்க மாட்டோம். இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம ஆத்து வாசலில் குப்பை போட வரோம். அப்ப அந்த குப்பை பொறுக்கிற வந்துட்டு, சார் உங்க பேர் தானே? ஆமா என்னப்பா, உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்களும் நானும் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கோமே. அப்படியே ரொம்ப சந்தோஷம். 10 ரூபாய் இப்படி 20 ரூபா கொடுத்து போயிட்டு வாங்க. உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, ஆஹா மை டியர் ஃப்ரெண்ட் அப்படி நான் கேட்க போறோம். சத்தியமா உள்ள ஏத்த மாட்டோம், சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்காது. ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனா இவன் துவாரகாதீசன் தரித்திர பிராமணன் எப்படி இறங்கி வந்தான்னா, இறங்கி வந்து கூட்டுண்டு போய் ரத்னமயமான சிம்ஹாசனத்துல தன்னுடைய ஆசனத்துல உட்கார வச்சு தேவாதி தேவன் தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாபோ பராஹு எச்சரிகன்றோமே அந்த தேவதேவோத்தமன் தேவதா சார்வபௌமன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் துவாரகாதீசன் ரத்னமயமான சிம்மாசனத்துல இந்த 7 சுதாமாவை உட்கார வச்சு பாத பூஜை நடக்குமா? நம்ம பண்ணிடுவோமா? என்னமோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு ஊரை ஏமாத்தி அலையிற. முக்காவாசி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில காலத்தை ஓட்டிட்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நிஜமாவே பகவானுடைய பெரிய ஆசீர்வாதம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கும். அது ஒரு சுக்கம். எத்தனை மணி நேரம் இருக்கட்டுமே, சகா தான், சகி தான். ராதிகாவுக்கு கிருஷ்ணனோட யார் மேல ரொம்ப நம்பிக்கைன்னா, லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி,
சுதேவி, சித்ரா, சம்பகதேவி இவா கிட்டதான். இந்த அஷ்ட சகிகளை வச்சுட்டு தான் கிருஷ்ணனோட டீலிங்கே ராதிகா இருக்கு. அஷ்டபதியே பாருங்க, அங்க ஒரு தோழி வரா பாருங்க, சகி. சகி தான் அங்க மெயின் கான்செப்டே அஷ்டபதியில. கிருஷ்ணன் இல்ல, ராதிகா இல்ல, இங்கேயும் அங்கேயும் தூது போய் ரெண்டு பேரும் அனுபவத்தை சொல்லி சொல்லி ரெண்டு பேரும் கூட்டி வைக்கிறா பாருங்க. அந்த சகி தான் சத்குருநாதன். பிரிஞ்ச ஜீவாத்மாவையும் சேர பிடிக்கிற பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிற சகி தான் சத்குருநாதன். அத்தனை ஆச்சரியம். அதனாலதான் நீங்க குருஜியம்மா நம்மளெல்லாம் சேர்த்து வச்சிருக்கா. இன்னைக்கு சைதன்ய மகாபிரபுக்கு புஷ்பம் எல்லாம் போட்டோம். இதே நாள் 2006 வருஷம் குருஜி அம்மா இந்த மேடையிலலாம் வந்து உட்கார்ந்தார்கள். இந்த சைத்தன்ய மகாபிரபு மூர்த்தி எங்க ஸ்தாபிதம் பண்ணி குருஜி அம்மா தான் திறந்து வச்சாரு. விளையாட்டு போல ஓடி போச்சு. அக்டோபர் 15 ஓடி போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்த்தா. இப்ப பிரம்மச்சாரியா வந்து இப்ப கல்யாணம் ஆகி குடும்பத்தினா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இதே மேடையில். குருஜி அம்மா வந்து சைத்தன்ய மகாபிரபு, இங்க சைத்தன்ய மகாபிரபுடைய வைபவம் சொன்னோம். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு பகவான் உள்ளதுலேருந்து தூண்டி விட்டு அங்கே ஒரு மூர்த்தியை வைக்கணும்னு சொல்லி அதை வச்சு ஓடி ஆச்சு. 2006, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 வருஷம். 2014 உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இந்த சம்பந்தம் குரு கிருபை இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? சேர்த்து வைக்கிறது சத்குருநாதனால்தான். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, நிழல் கிடைக்குமான்னு கதறோம். சும்மா இல்லை. சக்கியம் மதுரம் நம்மெல்லாம் சொல்ல ஒரு விஷயம் இல்லை. பிரம்மதேவர் சொல்றார், அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். கிருஷ்ண என் ஃப்ரெண்டு. பிரம்ம மோகனம்னா தெளிஞ்ச பிறகு சொல்றார், என்ன பாக்கியம் பண்ணிருக்கா. ஏண்டானா நான் ஒரு வருஷம் அவளை தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்சுட்டேன். ஆனா அவ ரூபத்தை எடுத்து நீ போனிய. அப்ப உனக்கு அவ மேல அவ்வளவு ஆசை இருந்தா தானே அப்படி பண்ணுவா. சரியா? பகவான் சர்வசக்தன் தானே. பிரம்மதேவரையே கூப்பிட்டு என்ன போய் ஒழிச்சு வைக்கிறீரா, ஒழுங்கு மரியாதை கொண்டு வந்து 4 தலையை கிள்ளி போடுறேன்னு சொல்ல வேண்டியதானே. ஏற்கனவே ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளிட்டார். இருந்தது 5, அதுல 1 போச்சு, மீதி 4. கிருஷ்ணன் 4 கிள்ளி போட வேண்டியதானே. இல்லையா, தானே சகாவா மாறினானா. ஏன்னா என் எதுக்குடான்னா இவனுக்கு சகாவோட டெய்லி விளையாடணும். இவனுக்கு சகாக்கள் இல்லைன்னா பிருந்தாவனத்தை ஒன்றும் வேலை ஓடாது. இப்படி என்னமோ பண்றது. நம்ம நாட்டு பசங்களே பாருங்க, அப்பா அம்மா காலேஜ் போடா, எக்ஸாம் இருக்குடி, குழந்தை எழுந்திரி, ஆத்து வேலை இருக்கு, இன்னைக்கு ஆத்துல விசேஷம் டி, தீபாவளி டி, இன்னைக்காவது 5 மணிக்குள்ள குளிச்சிடுறி. அது அங்கேயிருந்து வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அப்படி தூக்கத்தை வேணும் இப்படி பார்க்கணும். ராத்திரி 1 மணிக்கு பேய் மாதிரி போறிய போச்சு இப்படி பார்க்கறது. சக்கியம் மதுரம். இதுங்களுடைய சக்கியமே மதுரமா இருக்குன்னா கிருஷ்ண சக்கியம். ஹாய் பத்து அப்படி தோல் மேல கை போட்டு பாருங்களேன். ஏண்டா ரங்கா அப்படி கேட்டு பாருங்களேன். டே வரது குட்டி சொல்லி பாருங்க. தித்திக்கும் சக்கியம் மதுரம். சுக்கம். வேற யார் நல்ல ஃப்ரெண்டு? பகவானை விட்ட வேற யார் ஃப்ரெண்டு? அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோப விரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பூர்ணமான பிரம்மம். இவனுக்கு யார்கிட்டையும் ஒன்றும் அவசியமே இல்லை. ஆனா இவன் இவா தோள் மேல கையை போட்டு இவாளோட உப்பு மூட்டையை தூக்கிண்டு இவாளோட உட்காந்து சாப்பிட்டு வன போஜனம். பிப்ரம் பிப்ரத்தேனும் சடரபடயோகோ சிங்கபேத்ரேச்ச கக்ஷேவாமே பானோ மஸ்ரு நகபலம் தத்பலானி அங்குலிஷு. இடது கையில நான் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். கிருஷ்ணலீலா யார் எப்ப சொல்லுவானே தெரியாது. டாக்டர் சொன்னார், ஆயுர்வேத டாக்டர். தெரியுமோ பகவான் எதுக்கு தெரியுமா இடது கையை வச்சுட்டு இருக்கான்? வலது கை தானே கரெக்டா லாபடி பார்த்தா வலது கையில தான் சாப்பிடணும். ஹெல்தி ஹேபிட். இடது கையில வச்சுட்டு இருக்கானா எதுக்குடான்னா வலது கை தன் பக்தர்களுக்காக. அவனுக்கு இடது கையே போதும்னு இடது கையில வச்சுட்டு இருக்கான். அழுகியே வந்து கண்டுக்கலாம். இத்தனை வருஷம் உபன்யாசம் பண்ணி கண்டுபிடிக்க விஷயத்தை ஒரு ஆயுர்வேத டாக்டர் சொல்லிட்டார். அவர் எதுக்கு சொன்னாருன்னா இந்த கை பாரியை கொடுத்தா போதும், இந்த கை பிபி பார்க்கறதுக்கு எனக்கு இந்த கை போதும். அதுக்கு சொன்னார் இடது கை எதுக்குன்றதுக்கு. வலது கை தான் பாரியைக்கு, இடது கை பிபிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கிட்னி பேஷண்ட் யாராவது வந்தாங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு கையில தான் எடுக்க சொல்லுவாங்க, இன்னொரு கை எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த இதில் தான் அந்த பிளட் எல்லாம் டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்காக அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருப்பான். அதனால அந்த கை தொடாதீங்கோ 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 எழுதியே வைப்பார். அந்த மாதிரி பகவானுடைய வலது கை இருக்குன்னா தன் பக்தாளுக்காக எப்ப வேணாலும் கிருபை பண்றது.
இவன் இடது கையால சாப்பிடுவானா? கிருஷ்ணா எங்க அம்மா சாதம் கொடுத்துருக்காடா, எங்க அம்மா லட்டு அவனை வலது கையில வாங்கி சாப்பிடுவான். தான் சாப்பிட வலது கையில் எடுத்து கொடுப்பான், இவன் சாப்பிட மட்டும் இடது கையும். அவ்வளவு ஒரு சக்கியம் மதுரம். கோவிந்ததாசர்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீநாத்ஜியோட பக்தர். கோலி குண்டு விளையாடி இருக்காரு ஸ்ரீநாத்ஜியோட, சகாபாவம் அவருக்கு. சக்கியம் மதுரம். அர்ஜுனன் ஹே கிருஷ்ண ஹே சகேதி சொல்றான் இல்லையா, ஹே யாதவ ஹே கிருஷ்ண ஹே சகேதி. அப்பா உன்னை போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னடா மன்னிச்சுட, அவன் மட்டும்தான் அவன் ஃப்ரெண்டு சொன்ன பயந்தான், வேற யாருமே பயப்படலை. சக்கியம் மதுரம் நல்லா இருக்கும். கண்டா நினைச்சு எவ்வளவு விஷயம் பேசுற நீங்க. அக்கிரமம் எல்லாம் பெருமாள் கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தர்கிட்டயா வாயை திறக்கிறானா? நம்ம ஆத்து குழந்தைகளை ஆத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வருவான், நல்லா படிக்கிறவனெல்லாம் கூண்டே வராது. இது 5 அரியர் வச்சிருக்குன்னா அது 6 அரியர் வச்சிருக்க மாதிரி ஒரு ஆளை கொண்டு வரும். ரொம்ப சமத்து நம்ம ஆத்து குழந்தைகள்லாம். என்னடா இப்படிதான் பிளான் பண்றான்னு தான் தெரியுது நமக்கு. ஏண்டா யாரா அவங்க குரூப்ல நல்லா படிப்பான், இவன் தான் மாமிக்கு ரொம்ப நல்லா படிப்பான், நம்ம இப்படி பார்ப்போம் இவனா, இவன் ரேஞ்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். ஆச்சரியம். இந்த குழந்தைகளுக்கே சகா அப்படின்னா உடனே முழிச்சுக்கிறது இல்லையா? அடுத்த ராத்திரி கூட விடிய விடிய வேலையெல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால ஃப்ரெண்டு கூப்பிட்டானா ஓடுறது கிடையாது, ஆத்த கூட கவனிக்கிறது இல்லையே. சகா அந்த சக்கியம் ஒரு விசேஷம் தான். அது கிருஷ்ண சக்கியம். சக்கியம் மதுரம். என்ன அனுபவம் பாருங்க. வல்லபாச்சாரியர் எல்லா அனுபவத்துக்கும் போறார். வேணுவா இருந்து பார்க்கிறார், காளியனா இருந்து பார்க்கிறார், வஸ்திரமா இருந்து பார்க்கிறார். சக்கியம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். மதுராதிபதே அகிலம் மதுரம். என்னடா அவனோட வேணுவா இருந்தா மதுரம் தான், அவனுடைய திருவடி தூசியா இருந்தாலும் மதுரம் தான், அவனுடைய திருக்கைகள சம்பந்தமா இருந்தா மதுரம் தான், அவனுடைய பாதத்தோட இருந்தா மதுரம் தான், அவன் ஆடுற ஆட்டம் மதுரம் தான், அவனோட சக்கியமும் மதுரம் தான். சக்கியம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அனுபவிக்க வேண்டாமா? போயிட்டே இருக்கு. இத்தனை வெரைட்டியா அவர் சொல்லிட்டார். அப்ப அனுபவிக்கிறது ஒண்ணுதானே பாக்கி. அதை அனுபவிச்சிடுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, இன்னும் 5 ஸ்லோகம் தான் இருக்கு. 5 ஸ்லோகம் தான் இருக்கு. நீ ஒரு ஸ்லோகம் முடிச்சுட்டேன். அப்ப அவ்வளவு மதுரமா இருக்கு இல்லையா இந்த அனுபவம். இந்த அனுபவம் அப்படியே உள்வாங்கி அப்படியே நினைக்க அப்படியே ஆனந்தமா மதுரமயமா நீங்க ஆயின்றிருக்கள் தெரிகிறதா? நீங்க மதுராஷ்டகம் கத்துக்கல, நீங்க மதுரமா ஆயின்றிருக்கு. நீங்க மதுரம் ஆயிட்டா அப்படி எடுத்து சாப்பிட்டுடுவான். அதுக்குதானே இந்த பாடு. அவன் உங்களை மதுரம் 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 அதிமதுரம் அவன் சொல்லி நம்மளை எடுத்து அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடும். அதுக்குதான் இத்தனை பிரயத்தனம். 2 நாள் இருக்கு, 5 ஸ்லோகம் தான் இருக்கு, முடிச்சிடுவோம், அனுபவிச்சிடுவோம். ராதே கிருஷ்ணன். ராதே கிருஷ்ண.